Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. So we are coming to the close of our conference. நம்முடைய இந்த மகாநாட்டின் முடிவை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். Physically, some of you may be a little exhausted, but still, I believe that inside you have the joy of the Holy Spirit. நம்மளில் சிலர் சரீரத்தில் சோர்ந்திருந்தாலும் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஆவியில் நீங்கள் எல்லாரும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று. To begin with, I will read a verse from the Gospel of John. யோவான் எழுதின சுவிசேஷம் Chapter 13. 13ஆம் அதிகாரம் Verse 34 and 35. 34 35 வசனங்கள். A new commandment I give you, that you love one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். Verse 35. By this all men will know that you are my disciples, if you have love for one another. 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். So our church is known by its name itself as a church with fellowship one another. நம்முடைய சபையின் பெயரிலே தானே அந்த ஒருவரோடு ஒருவர் நமக்குள்ளே ஒரு ஃபெலோஷிப் உண்டு என்று இருக்கிறது. And fellowship with God is the most important thing, and to begin with we must have fellowship with God. முதலில் நமக்கு முக்கியமானது என்னவென்றால் தேவனுடன் கூடிய நம்முடைய உறவு மிகவும் தனிப்பட்ட அந்த தேவனுடைய கூடிய உறவு மிகவும் முக்கியமானது. Initially in the Garden of Eden there was fellowship. ஏதேன் தோட்டத்திலே தேவனுடன் கூட அங்கு ஒரு இது போன்ற ஒரு ஃபெலோஷிப் உண்டாயிருந்தது. It was perfect fellowship. பரிபூர்ண தொடர்பாய் இருந்தது. But sin came and broke that fellowship between man and God. பாவம் வந்ததினால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. Because Jesus came for us, he could bring us back into fellowship with God. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான அந்த தொடர்பை மீண்டும் கொண்டு வருவதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஐக்கியம் fellowship என்றால் ஐக்கியம். அதே. So as we read in Romans I think 5:1, we have peace with God. That is the expression given there, in Romans. ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Therefore, having been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். So to have fellowship with God, first we who are in rebellion with broken fellowship with God has to come and be reconciled with God. நாம் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் கொண்டவர்களாக இருந்தோம். நாம் தேவனிடத்தில் அந்த ஐக்கியத்தை, அந்த துண்டிக்கப்பட்ட ஐக்கியம் மீண்டும் வேண்டுமானால் அவருடன் கூட ஒப்புரவாக வேண்டும். And then we will have peace with God. அப்பொழுதுதான் நமக்கு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருப்போம். And there will be peace inside of us. அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளிலும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். I thank God for everyone who has been reconciled to God the Father and who are enjoying that peace inside. தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட உங்கள் எல்லாருக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். உங்கள் அனைவரிலும் அந்த சமாதானம் உண்டு என்று நான் நம்புகிறேன். So only when that peace with God is established, we can have fellowship with God. தேவனுடன் உண்டான அந்த சமாதானம் மீண்டும் வந்தால் மட்டுமே நாம் தேவனுடன் ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். And between us also fellowship is possible only when we have fellowship with our Father. அதே போல சபையிலும் கூட ஒருவர் தம்மில் ஒரு ஐக்கியம் வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது பிதாவினோடு கூடிய ஒரு ஐக்கியம். We can have fellowship with one another only when we have love for one another. நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் மட்டுமே ஒருவரோடு நாம் ஐக்கியமாக இருக்க முடியும். Can you have fellowship with a brother or a sister whom you do not love? ஒரு சகோதரனையோ சகோதரியோ நாம் நேசிக்காதிருந்தால் அவர்களோடு நாம் ஐக்கியம் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது.
we must love that person. முதலில் நாம் அவரை நேசிக்க வேண்டும். But if I say that I love a brother and I say I won't have any fellowship with him, what does it mean? நான் ஒரு சகோதரரை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவரோடு எந்த விதமான ஒரு ஐக்கியமும் இல்லாதிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? My brother might have committed something very serious and something wrong. அந்த சகோதரர் ஏதோ ஒரு பெரிய தவறை செய்திருந்திருக்க கூடும். If he has repented about it and he is in fellowship with God, I have no excuse to say that I will not have fellowship with him. ஆனால் அந்த சகோதரன், அந்த தவறு செய்திருந்த சகோதரன் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகி மனம் திரும்பி ஒப்புரவாய் இருந்தார், நான் அவரோடு கண்டிப்பாக ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். But at the same time I say that I love that brother. ஆனால் நான் அவரை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு and I do not have fellowship with அவரோடு ஐக்கியம் செய்யாதிருந்தால், according to John the apostle, he will call me a liar. யோவான் எப்படி அதை கூறுவார் என்றால், என்னை ஒரு பொய்யன் என்று கூறுவார். என் சகோதரனை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவரோடு ஐக்கியம் இல்லாதிருந்தால் என்னை ஒரு பொய்யன் என்று கூறுவார். So I am not speaking the truth then. அப்பொழுது நான் உண்மையை பேசவில்லை. And Jesus told, he is giving us a new commandment. இயேசு கிறிஸ்து கூறினார், நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறேன் என்று. To love one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று. Is it actually a new commandment? அது ஒரு சரியாகவே அது ஒரு புதிய ஒரு கட்டளையா? பழைய ஏற்பாடில் in the old covenant itself God wanted us to love one another, is it not? பழைய ஏற்பாட்டிலும் கூட தேவன் நம்மை ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று கூறினார் அல்லவா? And Jesus is also telling that we must love one another. இயேசு கிறிஸ்துவும் கூட நம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று கூறுகிறார். Then how can it become a new commandment? பின்னே அது எப்படி ஒரு புதிய கட்டளையாக மாறும்? Have you thought about it any time? அதை பற்றி எப்பொழுதெങ്കിലും சிந்தித்தீர்களா? I have thought about it for many years. அதை குறித்து நான் பல வருடங்களாக யோசித்திருக்கிறேன். But now I understand why it becomes a new commandment. இப்பொழுது எனக்கு அது புரிகிறது, அது ஏன் புதிய கட்டளை என்று அழைக்கப்படுகிறது என்று. Because in the old commandment it was limited to loving your neighbor as you love yourself. பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய neighbor means அயலானை நேசிக்க வேண்டும் என்று நாம் நம்மை நேசிப்பது போல அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. We all love ourselves, right? நாம் அனைவரும் நம்மை விரும்புகிறோம் அல்லவா? We all love our bodies. நாம் சரீரத்தை விரும்புகிறோம் அல்லவா? We really love our life. அதுபோன்று நம்முடைய ஜீவிதத்தையும் நாம் நேசிக்கிறோம் அல்லவா? That is a difficult commandment, but if I can love my brother Praveen Kumar as I love myself, it is still easier. அது ஒரு கஷ்டமான ஒரு கட்டளை தான். நான் என் சகோதரனை நான் என்னை நேசிப்பது போல நேசிக்க முடியும். But here now Jesus tells, love one another as I loved you. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கூறுகிறார். That is a new commandment. அது ஒரு புதிய கட்டளையா இருக்கிறது. No teacher till that time, no prophet till that time has given such a commandment. அதுவரை எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இது போல ஒரு கட்டளையை கொடுத்ததில்லை. And Jesus loved us. How did he love us? இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி நேசித்தார்? He loved us and gave himself for us. அவர் நம்மை எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால், அவர் தம்மை தாமே நமக்காக கொடுத்தார். He was willing to die for us. நமக்காக அவர் மரிக்க தயாராக இருந்தார். And we are commanded to love one another just as he loved us. அதுபோல இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அவர் நம்மை அந்த அளவு நேசித்தது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று கூறுகிறார். So we need to love one another. நாம் ஒருவர் ஒருவர் நேசிக்க வேண்டும். And in the church we need to have fellowship one another. அதுபோல சபையில் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியம் பெற்றிருக்க வேண்டும். The word fellowship is not properly understood by many people. இந்த ஐக்கியம் என்ற வார்த்தை பலரால் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. I would just now like to show a small demo. அதை நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு காண்பிக்க விரும்புகிறேன். From the sisters side, how many are there between the age of 13 and 19? That means teenagers. Can you raise your hands? 13 வயதிலிருந்து 19 வயதுக்குள்ளாக எத்தனை சகோதரிகள் இங்கு இருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்துங்கள் பார்ப்போம். 13 முதல் 19 வரை. நன்றாக
I encourage you, will you just stand up, all the 7 of you? நீங்கள் எழுந்து நிற்பீர்களா? நீங்கள் கை உயர்த்தின அனைவரும். Okay, can you come to the front? It's a small thing, 2 minutes, it will take only small. இது ஒரு 2 நிமிடமே எடுக்கும். நீங்கள் சற்று முன்பு வாருங்கள். You can either stand there or even you can come here also. Anyway, it's easier here. இங்க வந்து நில்லுங்கள். Okay, all of you come and stand in a circle. ஒரு வட்டமாக நீங்கள் நில்லுங்கள் இந்த இடத்தில். 7 பேர் தான், only 7. 8 are there, I think. Okay, even 8 come, person also 9 can come. 9 people are. All the 9. Okay, all the 9 can come, but you know space may not be வடிவில் நில்லுங்க. space may not be some. Or you can do one thing. Okay. No, that space may not be enough. Okay, let us do one thing. You circle us, you know, come around us and make. எங்களை சுற்றி நில்லுங்கள். Okay, that will be the best. Okay, keep a distance of at least 2 feet between. உங்கள் இருவருக்கிடையில் ஒரு 2 அடி தூரம் உள்ளது போல நில்லுங்கள். Okay, all of them get. Okay, come closer. Okay, so all these are brothers and now they are only sisters. They are brothers and sisters in a church. You know, imagine like that. They are members of our church. இவர்கள் எல்லாம் ஒரு சபையின் சகோதர சகோதரிகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சகோதர சகோதரிகள். Okay, you are all standing in a circle. நீங்கள் அனைவரும் ஒரு வட்டமாக நிற்கிறீர்கள். And you imagine for a minute that this is Jesus Christ. இங்கு இயேசு இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Either this one. என்னை He has not become like Jesus Christ, but now imagine for a minute that he is Jesus Christ. Okay. என்னை இயேசு கிறிஸ்து என்று இப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள். Now I am giving you a small task. ஒரு சின்ன ஒரு வேலை கொடுக்கிறேன் உங்களுக்கு. What you have to do is you love one another, right? All of you. நீங்கள் ஒருவர் அன்பு கூறுகிறீர்கள் அல்லவா? Is there anyone who hates one another here? நீங்கள் உங்களில் யாரையாவது வெறுக்கிறீர்களா? இல்லை. Not only the one who is standing nearby, others also, all in this circle. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த வட்டத்தில் இருக்கிற யாரையாவது வெறுக்கிறீர்களா? Yeah, you have some kind of fellowship. Na ஒருமை இருக்கல்ல? உங்கள் மத்தியில் ஒரு ஒருமை, ஒரு ஐக்கியம் இருக்கிறது அல்லவா? இருக்கல்ல? But the Lord wants you to have more fellowship. Your fellowship must increase. உங்களுடைய ஐக்கியம் அதிகப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Okay, so that means you have to come closer. அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சம் அடுத்து வர வேண்டும் பக்கத்தில். Actually fellowship increasing means you are coming closer in your heart, right? ஐக்கியம் அதிகப்படுவது என்றால், பெருகுவது என்றால் நம்முடைய உள்ளங்களில் நாம் அடுத்து சேர்கிறோம் என்று அர்த்தம். Yesterday in the couples meeting we were telling that, you know, even if you are staying very close, if your hearts are away, then you will have to shout. நேற்று திருமணமான தம்பதிகளுக்குரியான குடுகையில் நாம் பேசினோம். நாம் அடுத்தடுத்து பக்கத்தில் நின்றாலும் நம்மளுடைய இருதயம் தூரமாக இருந்தால் நாம் அவர்களிடம் பயங்கர உரக்கமான சத்தத்தை தான் பேசுவோம் என்று. So you have to physically come closer and your fellowship has to increase, right? நீங்கள் ஐக்கியப்படுவதற்கு, ஐக்கியம் பெருகுவதற்கு அடுத்து வர வேண்டும். That means you have to come closer to her, she has to come closer. Everyone has to come closer. The distance between you, all of you should reduce. உங்கள் இருவருக்கிடையில் உள்ள எல்லா தூரமும் குறையப்பட வேண்டும். Now can you do that? Try to do that, you know, increase the fellowship. That means physically you try to come closer. இப்பொழுது நீங்கள் என்னிடம் அடுத்து வர முயற்சி செய்யுங்கள். Between you, you know, so that means this sister must come closer to this sister and everyone tries. நீங்கள் அனைவரும் உங்கள் அடுத்தடுத்து உள்ள ஐக்கியம் அதிகப்படுமாறு பக்கத்தில் வர வேண்டும். So what happened really? இப்போ என்ன நடந்தது? These three have closer fellowship. Now the five have become closer fellowship. Okay, but then the circle is broken. இப்பொழுது அவர்களுக்கிடையில் தூரம் குறைந்தாலும் அந்த வட்டம் உடைந்து போய்விட்டது. They have done a wonderful thing, but the circle is broken. So I forgot to tell that, you know, you please go back to your own places. ஒன்று நின்ற இடத்துக்கே போங்க. Same இப்படிதான். Okay, same distance, you know, keep at least 2 feet. 2 அடி தூரத்தில். Okay, now without breaking the circle of love, you have to come closer. இது ஒரு அன்பின் வட்டம். இந்த அன்பின் வட்டத்தை உடைக்காமல் நீங்கள் ஒருவருக்கொருவர் இடையில் பக்கத்தில் வர வேண்டும். Difficult task, and you try to come closer to her. Just don't give any clue.
உதவி செய்ய வேண்டாம். Okay, so he has anyway taken the no, so how can you come closer? Yeah, if all of you come closer to this Jesus, right? Okay, you got it. Thank you. Please go back to yours. நாம் அனைவரும் இயேசுவை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே ஐக்கியம் பெருகும். I think all of you got that lesson. உங்கள் எல்லாருக்கும் அது விளங்கியது என்று நம்புகிறேன். See, I cannot become closer to my brother without me becoming closer to Jesus. இயேசு கிறிஸ்துவோடு நான் அடுத்து செல்லாமல் என்னுடைய சகோதரனோடு என்னுடைய ஐக்கியம் பெருகாது. So, when a brother or a sister tries to become closer to another brother or sister, naturally that person will be distancing himself from another brother. இப்பொழுது ஒரு சகோதரனோ சகோதரியோ மற்றொரு சகோதர சகோதரிகளிடத்து அடுத்து நன்காக ஐக்கியம் பெருக வேண்டும் என்று மட்டும் நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கும் மற்றொரு சகோதரருக்கும் இடையே உள்ள தூரம் அதிகப்படும். So without affecting that circle, if all of us try to come closer to Jesus, automatically our fellowship between one another will increase or decrease. அந்த அன்பின் வட்டத்தை உடைக்காமல் நாம் அனைவரும் ஒருமனதாக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி முன் சென்றோமானால் அந்த ஐக்கியம் நன்றாக பெருகும். Right? அல்லவா? Okay, good. Now we will read just one verse from the book of Isaiah. ஐசாயா புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 43, chapter 43. ஏசாயா 43ஆம் அதிகாரம் and verses 18 and 19. 43, 18 and 19. 43ஆம் அதிகாரம் 18 19ஆம் வசனம். Do not call to mind the former things or ponder things of the past. Verse 18. 18ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Many good things might have happened in the past. இறந்த காலத்தில் நிறைய நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். Some bad things also would have happened. சில கெட்ட காரியங்கள் கூட நடந்திருக்கலாம். But the Lord is telling in this verse that you forget those things. ஆனால் தேவன் இந்த வசனத்தில் என்ன கூறுகிறார் என்றால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று. Apostle Paul also has told the same thing. அப்போஸ்தலர் பவுல் கூட அதே காரியத்தை கூறியிருக்கிறார். Forgetting what is behind. நமக்கு பின்னானவைகளை மறந்து I am pressing on looking to what is ahead of me. நமக்கு முன்னானவைகளை நோக்கி முந்தி செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். This is the same thing as we read in verse 18. Do not call to mind the former things or ponder things of the past. Do not, continue to think and think and think. Either if it's a good thing, then to boast about it, or then to rejoice in that what has happened, or if it's a bad thing, then to become moody and become dejected and all, like both the things we need not do. அதை இந்த 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை நினைக்கவும் வேண்டாம், சிந்தித்துக் கொண்டே இருக்கவும் வேண்டாம் என்று கூறுகிறார். அது ஒரு கெட்ட காரியமாக இருந்தால் நாம் அதை குறித்து அதிகம் சிந்தித்தால் பின்னே நாம் மிகவும் கவலைக்குள்ளாவோம். And verse 19 says, behold, I will do something new. 19ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Now it will spring forth. இப்பொழுதே அது தோன்றும். Will you not be aware of it? நீங்கள் அதை அறியீர்களா? And the Lord is giving us a great promise for the days ahead. வருங்காலத்திற்குரிய ஒரு நல்ல மகா பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். I will even make a roadway in the wilderness. நான் வனாந்தரத்திலே வழியையும் I will make rivers in the desert. அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கூறுகிறார். Can we believe this promise? இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்ப முடியுமா, சுவாசிக்கலாமா? He is able to create something new. அவர் புதிதான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். And he can make a way, a roadway or a highway in the desert. அது வனாந்தரமாய் இருந்தாலும் கூட தேவன் அதிலே ஒரு மகா பெரிய வழியை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். He can create rivers in the desert. அவாந்தர வெளியிலும் கூட அவர் ஆறுகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். So in our Christian life, as we sometimes struggle with sin, this promise should be in our heart. அது நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் சில சமயம் நாம் பாவத்தினால் கஷ்டப்படும் போது இந்த வசனத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். In the book of Corinthians, Paul tells something like this. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இப்படி கூறுகிறார். We did not take that verse, but I am telling from memory, that is, Paul says, you have not
come across any temptation which is not common to man. மனிதர்களுக்கு பொதுவாக வருவதே அல்லாமல் வேறு எந்த ஒரு புதிய சோதனையும் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று கூறுகிறார். God is faithful. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He will not allow any temptation beyond your strength, beyond the capacity that God has given you. நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். When the temptation comes, it is not sin. அதுபோல ஒரு சோதனைகள் வரும்போது அது பாவம் அல்ல. But to yield to temptation becomes sin. ஆனால் அந்த சோதனைக்கு இணங்குகிறோம் அல்லவா, அப்பொழுதுதான் அது பாவமாக மாறுகிறது. And the word of God says that with every temptation God will make a way of escape for you. தேவனுடைய வசனம் என்ன கூறுகிறது என்றால், இது போன்ற சோதனைகள் எப்பொழுது வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கும் வழியும் தேவன் நமக்கு உண்டு பண்ணுகிறார் என்று. He can make a way in the wilderness. அவர் அவாந்திர வெளியிலும் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணக்கூடியவர். When the path ahead is not clear. நமக்கு முன்பாக எந்த வழி இருக்கிறது என்று நமக்கு என்ன இருக்கிறது என்று தெரியாத அந்த சமயத்திலும் தேவன் இது போன்று வழியை உண்டு பண்ணுவார். So God can make a new way for you. நமக்காக ஒரு புதிய வழியை அங்கும் அவர் செய்ய முடியும். And even if you are like a person wandering in the desert, parched, without water. நாம் ஒரு நீரற்ற ஒரு பாலைவனத்தில் நாம் அலைந்து கொண்டிருக்கிறதா இருந்தாலும் He can create rivers, springs of living water in the desert. அங்கும் ஆறுகளையும் ஜீவ ஊற்றுகளையும் தேவனால் உண்டு பண்ண முடியும். So in Romans 6 we read, sin shall not have dominion over you. ரோமன் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், Sin will not have a authority or power over you. பாவத்திற்கு நம்மேல் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று. It is in chapter 6 verse 14. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், Sin shall not be master over you, for you are not under law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று இருக்கிறது. There are two stages in Christian life. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இரண்டு லெவல் ஸ்டேஜ் உண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். The Lord, after giving us a new heart, நமக்கு ஒரு புதிய இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்த பிறகு He wants to make it stronger. அந்த இதயத்தை, அந்த புதிய இருதயத்தை தேவன் பலமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். Because we have been crucified with Christ on the cross, நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Our old man has died with him. அதனாலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான். We believe that we shall live with him. நாம் கிறிஸ்துவுடனே கூட ஜீவிப்போம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். And knowing that Jesus has been raised from the dead, இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். and never die again. அவர் மீண்டும் இறப்பதில்லை. Death no longer has any control or mastery over him. சாவு அவரை மேற்கொள்வதில்லை. The death that he died in verse 10, we Romans 6:10, the death that he died to sin once for all. அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார் என்று. But the life that he lives to God. அவர் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஜீவியமானது தேவனுக்கென்று அவர் வாழ்கிறார். And the next verse says, even so consider yourself. அந்த 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று. So consider yourself dead to sin. நாம் பாவத்திற்கு மரித்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். He has made us free so that we can live to God. தேவன் நம்மை பிழைத்திருக்க செய்திருக்கிறார், ஏனென்றால் நாம் தேவனுக்கென்று பிழைத்திருப்போம் என்று. So that we may live before God. ஏனென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக அப்படி ஒரு ஜீவிதம், நல்ல ஜீவிதம் ஜீவிக்க. So there is another expression which Paul uses in the New Testament. That means sin may become exceedingly sinful. அதில் பாபமாயிருக்கு, அப்போ இது அத்தியந்தம் பாவமாயிருக்கு. பாவம் மிகுந்த பாவமாய் மாறும் என்று பவுல் ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். Okay, I will try to explain that through a small picture on the screen. அது ஒரு படத்தை வைத்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Actually the first circle, I don't know whether at the back you can see it, but anyway we will try to explain the thing. The first picture, the first
circle is all bad things. அந்த முதலில் உள்ள வட்டத்தில் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் ஒரு கெட்ட விஷயங்கள், அது பாவம் என்று கருதப்படக்கூடிய விஷயங்கள். அதுல ஒரு டிஸ்பியூட் இருக்காது. அது என்ன? I'll tell them. Yeah, adila all the things we will mention those things, but they are definitely sin. All of you will agree. For example, lying. பொய், அதில் உள்ள எல்லாம் பாவமாகவே இருக்கிறது. அதை நான் பாவம் என்று சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வீர்கள். எடுத்துக்காட்டுக்காக பொய் கூறுதல் பாவமா? Cheating, ஏமாற்றுதல், is it sin? அது பாவமா? ஆம். Anybody thinks it is not sin? அது பாவம் அல்ல என்று யாராவது எண்ணுகிறீர்களா? Stealing, திருடுதல் பாவமா? சந்தேகம் இல்ல. And sexual immorality, பாலியல் ஒழுக்கக்கேடுகள் பாவமா? The next one, no doubt, murdering, கொலை செய்வது அத்தியந்த பாவமா? இல்ல பாவம். Then next is difficult, pride, பெருமை பாவமா? பாவம். ஓ ஆம், யா பாவமா? இல்ல envy, பொறாமை, ஒரு கொஞ்சம் envy இருக்க பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பொறாமை இருந்தா பிரச்சனை உண்டா? envy ஏது தரவானல, any kind of எந்த ஒரு வகையான பொறாமையும் பாவமா? and then wrath, கோபம், okay, gluttony, பெருந்தீனி. ഇവിടെ ആരും തന്നെ nobody is പെരുന്തീനി, but anyway it is sin. Okay, இங்க யாரும் பெருந்தீனி உள்ளவர்கள் என்று நான் நம்பவில்லை, ஆனால் அது பாவம் அல்லவா? so all of us, these are not exhaustive, but anyway these are bad things which even everybody in the world also says it is bad. இது எல்லா பாவங்களும் அடங்கிய ஒரு கம்ப்ளீட் முழுமையான அட்டவணை என்று நான் கூறவில்லை. ஆனால் இப்போ மேற்கண்ட காரியங்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள யாரை கேட்டாலும் பாவம் என்று தானே கூறுவார்கள். We also agree it is sin. நாமளும் அது பாவம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம் அல்லவா? We have no dispute about it. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. And as a child of God you will definitely be away from all those things. தேவனுடைய பிள்ளையாக நாம் அனைவரும் இதிலிருந்து கண்டிப்பாக தூரம் செல்லுவோம் அல்லவா? And certain sins are little more difficult, like pride and then envy. Pride and envy are difficult things, but we know they are sin. பெருமை, பொறாமை, இது போன்றவைகள் மேற்கொள்வதற்கு சில கடினமான காரியங்கள் இருந்தாலும் நமக்கு நன்றாக தெரியும் அவை பாவங்களே என்று. There is no need for any special preaching for that in the church. அது பாவம் என்று நம்மை உணர்த்துவதற்கு சபையில் ஒரு போதகர் வந்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? Now let us look at the second picture, second circle. அடுத்து உள்ள ஒரு வட்டத்தை நாம் காண்போம். There, what is the title? Also sin. அதுவும் பாவம் என்று எழுதி இருக்கிறது. இந்த வட்டத்திற்கு பேர் பாவம், அடுத்த வட்டத்திற்கு பேர் அதுவும் கூட பாவம் என்று. Then there can be a division or difference when we come to the second picture. முன்பு உள்ளதை நாம் எல்லாரும் ஒப்புக்கொண்டோம். இந்த அடுத்து உள்ள வட்டத்தில் உள்ளவைகளை கூறும்போது நம்மிடையில் ஒரு மன வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறது. We will just you can read these things and tell in Tamil what are the things around the circle. Work. முதலில் நாம் செய்யும் வேலை பாவமா? Doubtful hai? No, you need not answer, but we will just see tell either தாளந்துகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் பாவமா? Also sin, conditional. Okay, family, குடும்பம் பாவமா? Okay, sports, விளையாட்டு, music, இசை, கீதம், social media, சமூக வலைதளங்கள். அதுதானே most difficult thing இல்ல, social media. Okay, hobbies, பொழுதுபோக்கு, friends, நண்பர்கள். Jesus has called us friends. நம்மை ஆண்டவர் நண்பர் என்றல்லவா கூறியிருக்கிறார், சிநேகிதன் என்றல்லவா கூறியிருக்கிறார். Then what is the next thing? Self image, நம்மை குறித்த ஒரு சிந்தை, சுய சிந்தை. food, உணவு, spiritual leaders, ஆவிக்குரிய போதகர்கள். Last one for young people very difficult, romantic relationship. இது வாலிபர்களுக்கு கடினமான காரியம். காதல் உறவுகள். Also sin எழுதி இருச்சாரு டாப்பில், it's written also sin. ஆனால் மேற்கூறிய அனைத்தையும் பாவம் என்று மேலே எழுதி இருக்கிறது. So those who can read English, please read what is written here in this circle. அந்த வட்டத்துக்கு உள்ளே என்ன எழுதி இருக்கிறது என்று ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தவர்கள் வாசித்து பாருங்கள்.
Yeah, கொஞ்சம் சத்தமாக கூறுங்கள். louder. Good things turned into idols. Idol தெரியுமா என்னன்னு? விக்கிரகம் என்றால் என்ன என்று தெரியுமா? விக்கிரகம். Just for a minute, let us understand, define idol. What is an idol? விக்கிரகம் என்றால் என்ன? யாராவது ஒருவர் கூறுங்கள் பார்ப்போம். Okay. What is anything that is undesirable to God is idol. Okay. It is not the idol in the temple. கோவில் இருக்க idol அல்ல. விக்கிரகம். That means anything that comes between me and God is an idol. தேவனுக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு காரியம் வந்தாலும் அது ஒரு விக்கிரகமாய் தான் இருக்கிறது. So prima facie all the things in the second circle mentioned, they are good things. முதல் வெளிப்பாடோடு பார்த்தோமானால் இந்த வட்டத்துக்கு வெளியே எழுதி இருக்கிற எல்லாம் நல்ல காரியங்கள் தான். But if these good things become an idol in my life, then it is also sin. எப்பொழுது இந்த நல்ல காரியங்கள் என் வாழ்வில் ஒரு விக்கிரகமாக, எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு விக்கிரகமாக வருகிறதோ அப்பொழுது அது பாவம் என்று கருதப்படுகிறது. Now let us just see that once again. Work. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வேலை, நாம் செய்கிற வேலை, it is good. அது நல்ல காரியம்தான். We need to work. நாம் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். And the Bible says that though the one who doesn't work should not eat also. வேதம் என்ன கூறுகிறது? வேலை செய்யாதவன் சாப்பிடாவது இருக்க கடவன் என்று கூறுகிறது. But then work can become an idol. ஆனால் இந்த நாம் செய்கிற வேலையை ஒரு விக்கிரகமாக மாற வாய்ப்பிருக்கிறது. Here it may not be very common, but in big cities and all, this IT field has become a very difficult thing because the work has become an idol. இங்கு நாம் அது பொதுவாக காணுவது கஷ்டமா இருக்கும். ஆனால் பெரிய மாநகரங்களிலே செல்லும்போது இந்த கம்ப்யூட்டர் தொழில் இருக்கவர்கள் அதுபோல உள்ளவர்கள் கூடிய வேலை தாமே அவர்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. It is not only for computer engineers, even the medical profession also. Some doctors take their career as an idol. கம்ப்யூட்டர் தொழில் உள்ளவர் மாத்திரமல்ல, மருத்துவர்களும் கூட அப்படித்தான். அவர்களுடைய அந்த படிப்பு பயணத்தை தாமே அவர்கள் விக்கிரகமாக எடுத்துக்கொள்வார்கள். So like that you consider all the things mentioned here, for example family, how can it become an idol? குடும்பம் எப்படி ஒரு விக்கிரகமாக மாறக்கூடும்? குடும்பம் தேவன் தான் சொல்லி இருக்கேனா? Yeah, Jesus told, if anyone loves his own family, we have to love our family, but if I love my family more than I love Jesus, God, then it can become an idol. நான் தேவனை நேசிப்பதை விட என்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசித்தால் கண்டிப்பாக அதுவும் ஒரு விக்கிரகமாக மாறிவிடும். Hobbies are good. பொழுதுபோக்கு நல்லவைகள் தான். But for some people hobbies becomes their career. சிலருக்கு அந்த பொழுதுபோக்கே அவர்களுடைய தின வேலையாக மாறிவிடுகிறது. Even if they miss Sunday worship, they want to go for their hobby. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பொழுதுபோக்குக்கு தான் போவேன் என்ற எண்ணம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். And sports is another area. அதே போல விளையாட்டும் அப்படித்தான். I will encourage all young people to do exercise and play some games if you can. எல்லா வாலிபர்களையும் நான் நன்றாக உடற்பயிற்சி செய்து விளையாடும்படி நான் உந்துகிறேன். But suppose on a Sunday there is an IPL match, if you are watching that sports without coming to the church, then that becomes an idol. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உள்ள அந்த சமயத்தில் ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் உண்டாயிருந்தால் சபைக்கு வராமல் அதை பார்த்து கொண்டிருந்தீர்களானால் அது கண்டிப்பாக ஒரு விக்கிரகம் தான். And food also. அதே போல உணவும். Sometimes we must be willing to fast also. ஞாயிற்றுக்கிழமை நாம் உபவாசிப்பதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும். Even when you want to spend more time with the Lord, not because you don't have food at home, but because you want to even stay away from food also. So food should not become an idol for us. வீட்டில் உணவு இல்லாததினால் பட்டினியாக இருக்க வேண்டும் என்று அல்ல, தேவனுடன் கூட கூடுதல் சமயம் செலவழிப்பதற்காக நாம் உபவாசம் இருந்தால் நல்லதாக இருக்கும். And just one more thing, spiritual leadership. அந்த ஆவிக்குரிய தலைவர்கள் போதகர்கள், how can it become also sin? அதுவும் எப்படி பாவமாக மாறலாம்? God has given leaders, spiritual leaders in the church, right? நமக்கு தேவன் இதுபோல சபையில் ஆவிக்குரிய தலைவர்களை மூப்பர்களை கொடுத்திருக்கிறார். In the church of God worldwide he has given leaders in the church. Leaders are needed. அதே போல உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய சபையில் நிறைய இது போன்ற மூப்பர்களை கொடுத்திருக்கிறார். But there are some people
who go by what their leaders say, even if the word of God tells differently. ஆனால் அதில் என்ன ஆகிறது என்றால் சில பேர் அந்த மூப்பர் என்ன சொன்னாலும் அதை மட்டும் கேட்கிறார்கள், வேதத்தில் அது உண்டா என்றா என்று பார்க்காமல் அவர் கூறும் வார்த்தையை வேதமாக எடுத்து போகிறார்கள். In the book of Colossians, we are given a warning against that. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் நமக்கென்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. There it is mentioned, worshipping the angels. அதில் இந்த verse we need not take. Worshipping angels, தூதர்களை ஆராதிப்பதை குறித்து அதில் கூறப்பட்டிருக்கிறது. That can mean two things. அது இரண்டு காரியங்களை குறிக்கலாம். Worshipping God's created angels, தேவன் தாமே உண்டு பண்ணின அந்த தூதர்களை வணங்குவதாக இருக்கலாம். or இல்லை என்றால் the messengers given to the church by the Lord. தேவர் சபைக்கு கொடுத்த அது போன்ற ஒரு தூதராக கூட இருக்கலாம். Even if he may be a very gifted leader, அந்த ஒரு மூப்பர் நல்ல ஒரு தேவனிடத்தில் வரம் பெற்ற ஒரு மூப்பராக இருக்கலாம். He may be able to impress you with his messages. அவருடைய இது போன்ற செய்திகள் வைத்து உங்களை நன்றாக impress அவருடைய செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்திருக்கலாம். He may have a lot of followers in the social media. அந்த சமூக வலைதளங்களில் அவருக்கு மிகவும் அதிகமான பேர் அவரை பின்தொடரலாம். But no leader should take the place of our Savior. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மூப்பராக இருந்தாலும் நம்முடைய இதயத்தில் தேவனுடைய இடத்தை அவர் நம்முடைய இரட்சகருடைய இடத்தை அவர் ஒரு காலம் எடுத்துக்கொள்ள கூடாது. So think about these things. இந்த விஷயங்களை குறித்து யோசித்து தியானித்து பாருங்கள். Even if after going from the conference also remember these pictures. இந்த படத்தை நீங்கள் இந்த மாநாட்டு முடிந்து வீட்டுக்கு போகும்போதும் கூட யோசித்து பாருங்கள். So there are certain things which all of us know are sinful and we will be careful about that. நமக்கு சில காரியங்கள் நிச்சயமாக பாவம் என்று தெரியும், அதனால் அதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கண்டிப்பாக இருப்போம். But there are certain good things given by God which can also become sin if these things become an idol in my life. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த சில நல்ல விஷயங்கள் கூட நாம் தியானமாக இல்லாவிட்டால் அது ஒரு விக்கிரகமாக மாறக்கூடும். அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். May the Lord help us to be careful. தேவன் தாமே நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி உதவி செய்வாராக. I am extremely thankful for your love and for your prayers. உங்களுடைய ஸ்நேகத்திற்காகவும் உங்களுடைய ஜெபத்திற்காகவும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I have started praying for the churches here when Brother Ratnakumar invited me to come. சகோதரர் ரத்னகுமார் என்னை இங்கு வந்து இந்த மகாநாட்டிற்கு அழைத்த போது அப்பொழுது தொடங்கி நான் இந்த சபைகளுக்காக ஜெபம் பண்ண தொடங்கினேன். Now after going back to my own place, I will be praying for you much more meaningfully. என்னுடைய சபைக்கு நான் திரும்ப போன பிறகு இன்னுமாக கூட உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். When you remember, please pray for us also. நீங்கள் எங்களை நினைவு கூர்ந்தால் கண்டிப்பாக எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். May the Lord bless us. God bless you. Thank you. தெசலோனிக்கேயரிலே நாம் வாசிக்கிற இந்த வசனத்தை போல் let your love grow. உங்கள் அன்பு என்ன செய்ய கடவுது வளர கடவுது என்று அவர் சொல்லுவார். ஒரு செடி வளர்வதை போல் it should be growing. ஆகவே ஒருவரில் ஒருவர் என்று சொல்வது நீங்களாக வைத்து கொள்கிற ஒருவரில் ஒருவர் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஒரு வீட்டில் சென்ற பொழுது தன் கணவனிடத்திலே சரியாக பேசாததை போல் இருந்த ஒரு பெண்மணி ஏதோ ஒரு பிரதர் வந்தவுடன் நன்றாய் அவரிடத்தில் பேசுகிறார்கள். வாட் இஸ் திஸ் தேர் சர்பாசிங் தான் தன்னுடைய கணவரை தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய நெய்பர் என்று ஆண்டவர் சொன்னார். இட் இஸ் நாட் தட் டிஸ்டன்ட் தூரத்தில் வந்தவர் என்று அல்ல. யாரை நேசிப்பது கஷ்டம் என்று சொன்னால் நெய்பர் அயலான் என்று சொல்வது ஊரான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெய்பர் என்றால் நெக்ஸ்ட் டு மீ அடுத்தது உள்ளவர். 3 தடவை தாண்டி இருந்த ஒரு சிஸ்டரை இன்னொரு சிஸ்டர் நேசித்தார்கள். அவ்வளோ அன்பாக இருப்பார்கள். அவர்கள் இங்கே இருந்து கறிக்குழம்புக்கு செய்தால் அங்கே கூட 3 தடவை தாண்டி போய் கொடுப்பார்கள். அவர்களும் ஏதாவது ஒரு மீன் குழம்பு செய்தால் அங்கிருந்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். திடீரென்று ஒரு குட் நியூஸ் என்னவென்றால் அந்த 3வது தெருவில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டர் இந்த சிஸ்டர் வீட்டிற்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள். அடுத்த வீட்டிலே வாடகைக்கு வந்து விட்டார்கள். ஒரே கொண்டாட்டம். அந்த ஒரு நாளிலே பாருங்களேன், அந்த நண்பனாக இருக்கக்கூடிய அந்த சகோதரி இங்கே வந்து விட்டார்கள். இனி தூரமாக போயெல்லாம் இந்த கறிக்குழம்பையும் மீன் குழம்பையும் கொடுத்து கொண்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து கதைத்து விட்டு வர வேண்டாம். அவ என்ன செய்து கொள்ளலாம்? பக்கத்திலேயே வந்து விட்டார்களே, அடே எங்கள் அப்பா என்று அவர்கள் ஆனந்தம் கொண்டாடி அவர்கள் அன்று முழுவதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.
அவர் வீட்டில் பிரியாணி, இவர் வீட்டில் தயிர் சாதம், இதெல்லாம் செய்து அதை பரிமாறி மகிழ்ந்திருந்தார்கள். தட்ஸ் ரைட். அதை அவர்கள் செய்வது தவறு ஒன்றும் இல்லை, அது அவர்களுடைய உரிமை, அது இருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சுமார் 5 வருடம் அந்த சிஸ்டர், தூரத்தில் இருந்த சிஸ்டர், அன்பு கூர்ந்த இந்த சிஸ்டர் இப்பொழுது 10 நாள் கூட ஆகவில்லை, இப்பொழுது ஒருவருக்கொரு முகத்தை திருப்பி கொண்டு போய்விட்டார்கள். ஏன்? தூரத்தில் இருக்கும் பொழுது அன்பு கூறுவது கஷ்டம் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வரும்பொழுது தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது. ஒருவரில் ஒருவர் பக்கத்தில் இருக்கிறது, ஒருவரில் ஒரு அன்பு கூறுவது தான் மிகவும் கஷ்டம். காதல் வாழ்க்கையை தொடங்கினவர்கள் ஏன் அவருடைய வாழ்க்கையெல்லாம் குழப்பம் உண்டாகிறது என்று சொன்னால், தூரத்தில் அவள் இருக்கும் பொழுது மறைந்து ஒளிந்து எங்கேயாவது குப்பத்தொட்டி பக்கத்தில் கூட இருந்து கொண்டு எதையாவது கதைத்து கொண்டு இருப்பார்கள். பட் தே கம் க்ளோசர். அவர்கள் எதையோ ஒன்றை வைத்து திருமணத்தை செய்து முடித்து விட்டார்கள். இப்படி அவர்கள் நெருங்கி வந்துவிட்டு, கனமுள்ள திருமணம் அல்ல, ஏதோ ஒரு திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜோ ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருப்பது. திருமணம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. தட் சுட் பி அந்த திருமணம். நிறைய பேர் யாவருக்குள்ளும் சகோதரனையும் சகோதரியும், அம்மா அப்பா சித்தப்பா சித்தி உறவினர் அத்தனை பேரும் வைத்து ஒரு கனமுள்ள திருமணமாய் ஒரு அந்த டெஸ்டிமோனி, அந்த சாட்சியோடு இருப்பது தான் கனமுள்ள ஒரு திருமணம் என்று பெயர். அது இல்லாமல் நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டேன், நான் வீட்டிலே வைத்து கல்யாணம் முடித்து கொண்டேன் என்று சொல்வது கனமுள்ள ஒரு திருமணமாக இருப்பது இல்லை. ஆகவே அவர்கள் எப்படியோ கல்யாணம் பண்ணி கொண்டார் என்று தான் நடந்து விட்டு போகிறது ஒரு சோகம். அதுபோன்று சோகம் விடத்தல் தீவிலே இருக்கிறது. விடத்தல் தீவிலே உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷம், அந்த பாக்டீரியா, அந்த கொரோனா வைரஸ் நம்மை தாக்கலாமா? இந்த மாதிரி நேரம் சொல்லிக்கிற நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேன் என்று சொல்கிறது. தாக்கலாமா? நான் சரியாகத்தான் இருந்தாலும் என்ன செய்வது, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே என்ற ஒரு சோகம் இருக்கிறபடினால் தைரியமாய் சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. ட்ரூத் இஸ் ஆல் த டைம் ட்ரூத். சத்தியம் எப்பொழுதும் சத்தியம்தான். நீங்கள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கும் என்று சொன்னால் பாரபட்சம் இன்றி உங்கள் பிள்ளையை தவறி போயிருந்தாலும் எஸ் திஸ் இஸ் த ட்ரூத் என்று சொல்லுமா வேண்டாமா? சொல்லுங்கள், சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஓம் என்று சொல்லுங்கள். எஸ், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருங்கள். தவறிப்போன சில சகோதரர்களையும் பார்த்து கூட டிட் யூ ரிப்பெண்ட் தட், அதை மனம் திரும்பினீர்களா? நீங்கள் விழுந்த படுகொலியிலே இன்னொரு வாலிபன் உங்கள் தம்பி விழுகிறான் என்றால், இன்னொரு தங்கச்சி விழுகிறார் என்றால், சிஸ்டர், மை ஓன் சிஸ்டர், என்னுடைய சொந்த சகோதரி, டோன்ட் டூ தேட். இதை நீங்கள் செய்யக்கூடாது. யூ டிட் தேட், நீ செய்யவில்லையா? ஐ டிட் தேட், பட் இட் இஸ் அ சேட் திங். அது வருத்தமான காரியம். மை மேரேஜ், வாழ்க்கையிலே நடக்கிற மேரேஜ், எத்தனை மேரேஜ் நடைபெறலாம்? எத்தனை திருமணம் நடைபெறலாம்? வாழ்க்கையிலே எத்தனை திருமணம் நடைபெறலாம்? ஒன்று தானே. வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு திருமணத்தை போய் மறுபடியும் நல்லா நடக்கவில்லை, இன்னும் நல்லா நடத்தி விடுவோம் என்று செய்ய இயலுமா? உங்களால் முடியுமா? ஒன்ஸ் டன் இஸ் டன். செய்தது தான். நீங்கள் எங்கேயோ ரிஜிஸ்டரை வைத்து கொண்டோ எங்கேயாவது அடுத்த ஊருக்கு போயோ அங்கே இங்கே ஓடி போய் திருமணம் செய்து வருவது என்பது கனமுள்ள திருமணம் அல்ல. ஆனரபிள் என்று எல்லாருக்குள்ளும் கனமுள்ள அந்த ஹோலி மேட்ரிமோனியாய் அது இருப்பது இல்லை. ஆகவே சபையிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த விடத்தல் தீவினுடைய வைரஸ் வந்து விடக்கூடாது. எதையாவது தூரத்தில் இருக்கிறதை பார்த்து அவரை பல்லை காட்டி சிரித்து கொள்வது எல்லாம் வருவது. பக்கத்தில் வந்தவுடன் ஐயே இவள் இப்படியா இருக்கிறாள், ஐயே இவன் இப்படியா இருக்கிறான் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் திரும்பி கொண்டு, நீ நான் இப்படி இருக்கிறாய், நீ நான் அப்படி இருக்கிற, லவ் 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 லவ். அது யார் சொல்வார்கள்? லவ் லவ் என்று யார் சொல்வார்கள்? இது கூட தெரியாத சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். யார் சொல்லுவார்கள்? அப்படி என்ன சொல்வார்கள்? என்ன சொல்லும்? ஒன்று நிச்சயம் கடித்து கொள்ளும் என்று அவர் இதிலே வாசிக்கிறோம், எபேசியில் வாசிக்கிறோம். ஒருவர் பட்சித்துக் கொள்ளாதிருங்கள். பட்சித்துக் கொள்ளாதென்றால் என்னவென்ற அர்த்தம்? பைட்டு கொண்டு அப்படி கட்டி என்று கடித்துக் கொள்கிறார். இஸ் இட் அ ஃபேமிலி? இது குடும்பமா அல்லது வெறி நாய்கள் கூடுகிற ஒரு கூட்டமா? குடும்பத்திலே இவர் இப்படி ஒன்று பட்சித்துக் கொள்வதில் ஏன் நடக்கிறது தெரியுமா? தேர் க்ளோசர், வந்து விட்டார்கள், நெருங்கி வந்து விட்டார்களாம், கடித்துக் கொள்வார்களாம். இப்பொழுது தூரத்தில் இருக்கும் பொழுது காதலித்தாராம், எதனையோ பேர் சொல்லி பார்த்தாரலாம், சபையே சொல்லியதாம், மண்டியிட்டு கேட்டதாம், அழுது கேட்டதாம், தாய் தகப்பன் புரண்டு கேட்டாரலாம். போம்மா என்று தள்ளிவிட்டு அந்த பெண் போகிறாள், அந்த மாப்பிள்ளை அந்த பையன் போகிறான்.
கல்யாணம் ஆனதோ இல்லையோ, அங்கே அந்த கூண்டில் இருக்கிற லொஃப் என்று கட்டந்தான் இவர்களுக்கும் வந்துவிட்டது. கூண்டுக்குள் வந்து விட்டார்களாம், வீட்டுக்குள் வந்து விட்டார்கள், பக்கத்தில் வந்து விட்டார்கள், இருவரும் ரொம்ப நெருக்கி வந்து விட்டார்கள். ஒருவரை ஒருவர் என்று சொல்வது அதுதான். மை ஒய்ஃப், என்னுடைய மனைவி 1977 வருடம் மே மாதம் 2ஆம் தேதி ஐ மேரிட் ஹர், நான் திருமணம் செய்தேன். அப்பொழுது எதை மையமாய் வைத்திருந்தேன் தெரியுமா? த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பை தான் பிரதானமாக வைத்திருந்தேன். நான் நாட்கள் சில அந்த அன்பு வளருகின்ற ஒரு பகுதியிலே வளர்ந்தேன் என்பது உண்மைதான். சில வளராத பகுதியில் நிறைய இருக்கத்தான் செய்தது. பட் காட் வாஸ் மெர்சிஃபுல். தேவன் என்னோடு கூட மிகுந்த இரக்கமாக இருந்தார். என் மீது அவர் பிரியமான பிள்ளையாய் வைத்து அவரை நான் பின்பற்றும்படி அவரை செய்திருந்தார் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அஸ் அ டியர் சில்ட்ரன், ஐ எம் டியர் சில்ட்ரன் டு காட். அந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறீர்கள்? எபேசியர் 5:1 வாசிங்களேன். எஸ், யாருடைய பிள்ளைகளை போல்? ஐ எம் ஏ டியர் சில்ட்ரன், ஸ்மால் நர்சரி, ஒரு பிளான்ட்டை போல் பிரியமான சிலர்களுக்கு பேர் என்னவென்று தெரியுமா? ஐ வில் பி க்ரோயிங், நான் வளர்ச்சி அடைவேன். ஐ வில் பி ஃபாலோயிங் மை ஃபாதர், என் பிதாவை பின்பற்றினேன். அதுபோன்று வளர்ச்சி அடைய வேண்டிய பகுதி நிறைய இருந்தாலும் வாட் வாஸ் த மெயின் திங் ஃபார் மீ, என்னை பிரதானமாக என்ன வைத்திருந்தேன் தெரியுமா? இட் இஸ் த லவ் ஆஃப் காட். காட் ஸோ லவ்ட் மீ அண்ட் என்று சொல்லியிருக்கிற, இவ்வளவாய் என்னை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்க அந்த அன்பை ஐ நெவர் லாஸ்ட் இட். தெய்வ அன்பை இழப்பது என்பது மகா மோசம். ஒரு மனுஷன் தெய்வ அன்பை எப்படி இழக்கிறான் என்று சொல்வதை நான் ஐ லவ் ஜீசஸ் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பட் லவ் பிலாங்ஸ் டு காட், தேவனுக்கு சொந்தம். அந்த அன்பை ஐ காட் இட் இந்த கல்வாரியிலே நான் கண்டேன். அந்த கல்வாரி அன்பின் சிநேகத்தால் என் இருதயத்தை இறுக பிடித்து கொண்டார். The Holy Spirit poured the God's love in my heart என்று அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லவ் இஸ் ஆஃப் காட். அன்பு தேவனுக்குரியது. அன்பு இன்னதென்று நாம் அறியோம். பட் காட் லவ்ஸ் மீ so much. இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னையே கொடுத்தாரே பாருங்கள். அந்த தெய்வ அன்பை பெற்ற நான் பத்திரமாய் வைத்திருந்திருக்க வேண்டாமா? அதை பத்திரமாய் வைத்திருந்தால் அடுத்த ஒருவர் என்று சொல்கிற ஒரு கணவன் வாழ்க்கையிலே வரும்பொழுது, ஒரு மனைவி வரும்பொழுது அந்த அன்பு நிலைத்திருக்கும் ஐயா. அது ஒன்றும் அந்த காதல் பண்ணி கொண்டு தூரமாக இருக்கும் பொழுது ஓடி அவர் எங்கேயாவது இருட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவார்கள், என்னத்தையாவது கதைத்து கொண்டு இருப்பார்கள், ஊரை விட்டே கூட போய் எங்கேயாவது நின்று கொண்டு இருப்பார்கள். திரும்பியும் அது அல்ல. ஐ கம் டு ஒரு ஆனரபிள் மேரேஜ், கனமுள்ள திருமணமாக அது ஏற்படுத்தப்பட்டு in a marriage, honorable marriage, it should be like that. If you had done the wrong thing, ஒரு தவறை செய்திருந்தால், teach your other small young brother, young sister, I have done wrong, don't fall into the ditch. அதில் விழுந்து விடக்கூடாது. நான் வீட்டிற்கு வந்தவுடன் கல்யாணம் பண்ணி என்று எதையோ செய்துவிட்டு கனமுள்ள கல்யாணம் செய்யவில்லை, ஏதோ ஒரு யாவருக்குள்ளும் சேர்த்து வைத்தான் நான் செய்தேன். மறைத்து வைத்து ஒழித்து வைத்து இந்த விடத்தில் தீவு கொரோனா என்னையும் பிடித்து நான் அலைக்கழித்து நான் செய்து விட்டேன். இப்பொழுது பார், எங்கள் வீட்டு வெறி நாய் கூட்டம் போல் இருக்கிறது. 2 வெறி நாய் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் என்றல்ல லஃப் என்றவர் கடிப்பார், நானும் பதிலுக்கு லஃப் என்று கிடைக்கிறேன். இப்படி கெட்டு போய் கிடக்கிறோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். அநேக மூப்பர்கள் அநேக பரிசுத்தவான்கள் சேர்ந்து நடப்பதுதான் நல்ல திருமணம் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். அப்படி தான் மை மேரேஜ், என்னுடைய திருமணத்திலே என்னுடைய மனைவியை கூட அவர்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணாமல், நீ உனக்கு ரட்சிக்கப்பட்ட பெண் தானே கேட்டாய், ரட்சிக்கப்பட்டு கிடைத்து விட்டால் அதை உன்னுடைய சகோதரியும் அவர் ரட்சிக்கப்பட்டவள் தான் அவர் ஆமோதித்து விட்டால், ஆகவே ஒரு ஃபோட்டோவை காண்பித்து இதுதான் உன்னுடைய மனைவி என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்டால் தானே, ஞானசனம் எடுத்தார்கள் தானே, அவசியம் பெற்றிருக்கிறார்களா, ஒண்டர்ஃபுல், தென் ஐ வில் அக்செப்ட் தேட் என்று ஏற்றுக்கொண்டேன். பெண்ணை பார்க்காமலே நான் கல்யாணம் முடித்த மனுஷன் நான். எஸ், அதுபோன்று கல்யாணம் முடித்து வந்தவுடனே என் மனைவி வீட்டிற்கு வந்தவுடனே என் மனைவி நெருங்கி பழகி வாழ்கின்ற நேரத்தில் எத்தனையோ குறைகளை நான் கண்டேன். பட் ஐ வாஸ் எ நர்சரி கார்டன், ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன செடி. நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். என்ன வாசித்திருந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5:1,
பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தேன். ஐ வாஸ் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். ஐ நாட் க்ரோன் அப், வளர்ச்சி அடையவில்லை, டியர் சில்ட்ரன். அப்படி இருந்தபடினாலே த லவ் ஆஃப் காட் ப்ரிசர்வ்ட் மீ. அந்த தெய்வ அன்பு என்னை பாதுகாத்து கொண்டது. ஒரு ஸ்டேஜில் என்னுடைய தகப்பனர் கூட கொஞ்சம் ஆக்ரோஷமாய், இவளை டைவர்ஸ் பண்ணியாலும் கூட உனக்கு நல்லதுடா என்று கூட சொல்லிவிட்டார். வாட் யூ சே என்று கேட்டபொழுது, ஐ ப்ரேட், வெயிட்டட், I prayed and waited and God gave this wife. நான் தாமதித்து ஜெபம் பண்ணி, தாமதித்து காத்திருந்து ஜெபம் பண்ணி, God gave this wife. I cannot leave her. I cannot. நீங்கள் சொல்வதை போல் கோபத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்கள் நல்ல அப்பா தான் ஆகிலும் I will not do that என்று சொன்னபோது அவர் இன்னும் கூட கொஞ்சம் கோபமடைந்தார். தட்ஸ் ஓகே. அதுபோல் தூரத்தில் இருக்கிறவர் கூட பார்த்து என்ன இது இப்படி இருக்கிறாள் என்று என்னமாவது சொல்ல வரும்பொழுது கூட ஐ வாஸ் ப்ரிசர்வ்ட் இன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பிலே பாதுகாக்கப்பட்டேன். ஆர் யூ ஆல் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட் லைக் தேட்? பிரியமான பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? உங்களை தான் கேட்கிறேன், பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? டைம் ஆயிடுச்சோ சாப்பாடு இல்லை. பிரியமான பிள்ளைகள் இருக்கிறீர்களே, நிச்சயமாக இருக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டாலும் யூ மஸ்ட் ரிப்பெண்ட், மனம் திரும்ப வேண்டும். அன்பு என்று சொல்வது ஒரு அற்புதமான ஒரு பொருள். ஒரு மனிதன் ஒருவரை ஒருவர் என்று எந்த வாழுவதை விட்டு தனியாக ஒருவன் எப்பொழுது வருவான் என்று தெரியுமா? சொல்லுங்களேன். தனிக்கட்டையாக ஒரு தனிமையாக இருக்கிற ஒருவனை எப்பொழுது மாறுவான்? மனைவி, பிள்ளைகள், சித்தப்பா, பெரியப்பா, சபையில் உள்ள சகோதரன் சகோதரி என்று இல்லாமல் தனியாக எப்பொழுது மாறுவான்? அட்டேங்கப்பா, இவ்வளோ யோசிக்கிறீங்களே, சொல்லுங்கள். தேட்ஸ் ரைட். அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஐ நோ தட், வி ஆல்சோ நோ தட். த ஒன் திங் இஸ், முக்கியமான என்னவென்றால், when he is dead, செத்து போய்விட்டால் அவன் எனக்கட்டை ஒரு தனிக்கட்டையாய் மாறிவிடுவான். எனக்கட்டை இப்போ தனிக்கட்டையாய் மாறிவிடும். இவன் இதுவரைக்கும் சத்தம் போட்ட மனைவி பக்கத்தில் வந்து என் அத்தான் என்று வந்தாலும் அமைதியாக இருப்பார். முன்பு அத்தான் என்று வந்தால் போ நாயே என்று சொல்லியிருப்பார். இப்படி அவர் தனிக்கட்டையாய் போய்விட்டார். அந்த தனிக்கட்டைக்கு இனிமேல் ஒருவரில் ஒருவர் என்ற பாக்கியம் இல்லவே இல்லை. இட் இஸ் கான், போய்விட்டது. காட் கேவ் யூ பிரதர், ஒரு சகோதரனை உங்களுக்கு தரும் பொழுது he wanted that. அதை அப்படி அன்பு கூற வேண்டும் என்று தான் விரும்பிதான் ஒரு சகோதரனை தந்தார். அந்த காயின் ஆபேல், அந்த நிகழ்ச்சியிலே காயின் ஆபேலை அவன் கைமாறமாய் வைத்து கொன்று போட்ட பிறகு ஆண்டவர் இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டார். காயின், வேர் இஸ் யுவர் பிரதர் என்று அவர் கேட்டார். ஐ டோன்ட் நோ, அமைத நான் அவனுக்கு காவலாளியோ என்று கேட்ட பொழுது, நோ, his blood cries before me. அவனோட ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. யூ கில்டு ஹிம், யூ நோ, யுவர் வைஃப், யுவர் ஸ்ட்ராங்கிள்டு. அந்த மனைவி நீ எழுத்தின் பிரகாரமாய் கழுத்தை நெரிக்கவில்லை, ஆனால் எத்தனையோ முறையாய் கழுத்தை நெரித்து போட்டாயே, அந்த குரல் எனக்கு கேட்கிறது. அதோ உன்னை கணவனை சீரழித்து எத்தனையோ கெட்ட வார்த்தைகளை பேசி அனைவரும் மத்தியில் சீரழித்தாயே, தட் வாய்ஸ் இஸ் ஹியரிங் மீ, எனக்கு கேட்கிறது என்று கேட்க மாட்டாரா? கேட்டுவிட்டு இதெல்லாம் என்ன, அவனும் செய்தான் நானும் செய்தேன் என்று சொன்னால், நோ, யூ ஆர் த கீப்பர். அதை பாதுகாக்க கொள்ள வேண்டியதெல்லாம் ஐ நாட் ஆஸ்கிங் த ஏபல், ஐ எம் ஆஸ்கிங் காயின். ஏன் இதை நீ காத்துக்கொள்ளவில்லை? ஏன் உன் சகோதரனை காத்துக்கொள்ளவில்லை? ஏன் உன்னின் மனைவியை காத்துக்கொள்ளவில்லை? உன்னுடைய சபையில் ஒரு சகோதரியை நீ ஏன் காத்துக்கொள்ளவில்லை என்று சகோதரியை கேட்க மாட்டாரா? சகோதரனை ஏன் காத்துக்கொள்ளவில்லை என்று கேட்க மாட்டாரா? எங்கே உன் மனைவி? என்ன ஆனால் அவள் ஸ்ட்ராங்கிள் தேர், அவள் கழுத்து எரிக்கப்பட்டு அங்கே அழுது கொண்டு கிடக்கிறாள். அங்கே பார், உன்னுடைய கணவன் சீரழித்து அவனுடைய வாழ்க்கையை சின்னாவனமாக ஆக்கினதை போல் கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசி பிச்சைக்காரனை போல் அவனை மாற்றி அங்கே நொந்து போய் கிடக்கிறானே பார், அவனை கழுத்து நெரித்து கொன்று விட்டாய் என்று கேட்க மாட்டாரா? God has given me a brother, God has given me a wife, God has given me children, God has given me a church, and there are people around me are all neighbors. எனக்கு ஒருவரில் ஒருவர், என அடுத்து உள்ளவர்கள், நாட் த டிஸ்டன்ட். அடுத்த சபையில் உள்ள ஒருவரை நேசிக்கும்படி பிரதானமாக எனக்கு கட்டளையிடப்படவில்லை. நீங்கள்
ஒருவர் என்று இப்படித்தான் காட்டுவார். நீங்கள் தெருவில் நம்பர் 1 தெருவில் இருக்கிறவர், நம்பர் 1 5ஆம் தெருவில் இருக்கிறவர் என்று கேட்பார். இது க்ளோஸ் பை, நெருங்கி வந்து விட்டால் he will call then ஒருவரில் ஒருவர். நெருங்கி வந்த பின்பு அன்பு ஊறுவதற்கு தான் நாம் கேட்டதை போல் ஜீசஸ் கேவ் himself, தன்னை ஒரு தியாகமாய் தந்தார். அந்த எப்படி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லிற அந்த எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீர்கள் அல்லவோ? அதுக்கு அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். எப்படி அன்பு கூற முடியும் என்று தெரியுமா? சும்மா பேசிக்கொண்டு, சும்மா ஏதாவது ஒரு சிரித்து கொண்டு, ஒரு மனைவியை பார்த்து பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிக்கொண்டு என்று சிரித்து விட்டால் அது அன்பு என்று எண்ணாதீர்கள். அதெல்லாம் பூசணிக்காயிலே போட்டிருப்பார்கள். கண்ணை பார் என்ன செய் சிரி என்று. அப்படி எப்போ பார்த்தாலும் பெர்மனண்ட்டாக ஒரு என்று ஒரு சிரிப்பை வைத்து கொண்டு இருப்பார்கள். அதே அன்பு என்று அவர் கேட்டார். There is such a lot of meaning there. Jesus gave himself and loved me. என்னையே தன்னையே ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தாரே பாருங்கள். அந்த தெய்வ அன்பை அவன் பெற்றிருந்தால் as a dear children, பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய அன்பிலே நடந்து கொள்வார்கள். எப்படி நடந்து கொள்வார்கள்? அந்த அப்பாவை போலவே அல்லது இரட்சகரை பெருமானை போலவே கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த பலியாக காணிக்கை கொடுத்து ஆஃபர்டு, தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஓர் பலியாக வேண்டும். யூ ஷுட் பி த சாக்ரிஃபைஸ், நீங்கள் பலியாக வேண்டும். கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்ததெல்லாம் சும்மா சிரித்து கொண்டு அல்ல. ஹீ சாக்ரிஃபைஸ்டு ஹிம்செல்ஃப், தன்னை தியாகம் செய்தார். தியாகம் இல்லை என்றால் ஒருவரில் ஒரு அன்பு என்ற பகுதியிலே பங்கம் ஏற்பட்டுவிடும். நான் செய்தது சரிதான், அவன் செய்தது தப்பு என்று சொல்லி கொண்டிருப்பது அல்ல. ஆண்டவர் தன்னை குறித்து சொல்ல வரும்பொழுதெல்லாம் என்னை குறித்து என்ன வேண்டுமானால் நடந்தாலும் ஐ வில் ஃபர்கிவ் என்று சொன்னார். பட் when you do something harm to the Holy Spirit, இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அதை நான் மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரமில்லை, கை கழுவி விட்டு விட்டார். when they speak against God, blaspheme against God, அவரை தேவ தூசணம் சொல்லும் பொழுதோ, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுதோ, வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒழியாது என்று வார்த்தைகளை முறுக்கி திருக்கி அதை தூக்கி போடும் பொழுதோ, when they bring the division in the church, சபையில் அவர்கள் உள்ளே நுழைந்து தாறுமாறான பிரிவினைகளை செய்யும் பொழுதோ, ஸ்டாண்ட் அப், அங்கே எழுந்து what you are doing is wrong, தவறு. I won't say anything, எனக்கு ஒன்றும் தவறு செய்யவில்லை. You did something against God, against the Holy Spirit. I cannot forgive that, but I want to rebuke that. அதை நான் கடிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி கடிந்து கொள்ளலாமா? ஏன் அங்கே வாசிக்கிறோம், எப்படி நம்ம அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். தட்ஸ் ரைட், ஐ திங்க் ஸோ. அல்லது ஐம் சாரி, லூக்கா 17ஆம் அதிகாரம். ஓகே, அவர்கள் எஸ் 1ஆம் வசனத்திலிருந்து எழுதியிருக்கிறது. பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவையில் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொன்னார். நாட் that offending with me, எனக்கு இடர்கள் செய்ததை குறித்து அக்கறையை சொல்ல வரவில்லை. he mean தேவனுக்கோ, தேவனுடைய சபைக்கோ, தேவனுடைய வார்த்தைக்கோ bring the some offense there, அங்கே வருகிற இடர்களைத்தான் அவர் குறிப்பிட்டார். அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குவதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்திலே இயந்திரக்கல்லை கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் ஆள் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலம். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இது மேலுள்ள வசனங்கள்லாம் விளக்கி சொல்வதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் கம் டு த பாயிண்ட். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். என்னவென்று சொன்னால், when somebody offend the Holy Spirit, பரிசுத்தாவியை அவன் மீறி நடந்தால், வேத வசனத்தை முறுக்கி திருக்கி நடந்தால், அவன் விவாகரத்து செய்துவிட்டு வருகிறான் என்று சொன்னால், அல்லேலுயா அவனை அன்பு கூறி என்று கட்டி தழுவதற்கு போய்விடக்கூடாது. அவன் he will stand up for the truth. he offended God's word, வார்த்தை அவன் மீறி நடந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி நடந்தால்
உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் இவ்விதமாய் குற்றம் செய்தால், நாட் ஃபார் யூ, உங்களுடைய சகோதரன் அந்த மத்தேயு 18 வாசிக்கிறது போல் 70 முறை வந்து குற்றம் செய்து அவனை வந்தாலும் அவன் மன்னித்து விடலாம். ஆனால் இங்கே சம்திங் ராங் வித் காட்லினஸ், தேவபக்திக்குரிய ஒரு அஃபென்ஸை செய்ய அவன் வரும்பொழுது யூ பி கேர்ஃபுல், கவனம் இருக்க வேண்டும். அநேகர் கவனமாக எச்சரிக்கை என்ற வசனத்தை அறிந்தது இல்லை. நானும் எத்தனை வருடம் படித்திருந்தாலும் one day the Lord spoke to me, turn this verse and look and it. I command you, உன்னை நான் எச்சரிக்கிறேன், உன்னை நான் உனக்கு ஒப்புவித்து சொல்கிறேன், this is what you have to do, இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் அடடே அன்பு என்ற பெயரிலே நாம் என்னமோ செய்ய பார்த்தோமே, I should be careful, என்ன கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று தெரியுமா? எச்சரிக்கையாக இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் அப்படி செய்யும் பொழுது அவனை கடிந்து கொள். அவன் என்ன செய்வோல்? யூ மஸ்ட் ரெபியூக் தேம். லவ் என்ற பெயரிலே தேவனுக்கு விரோதமான குற்றத்தை தழுவி கொண்டு வைத்து விடார்கள். பிள்ளைகளை நாம் சிச்சிக்க வேண்டும். எப்படி சிச்சிக்க வேண்டும்? அந்த குழந்தைகள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் சிச்சிப்பது நல்லதல்லவோ? நல்லது இல்லையா? அதுபோல் பெரியவர்களாய் வளர்ந்து விட்டாலும் அந்த எபிரேயர் 11 சொல்லப்பட்டதை போல் தகப்பன் பிள்ளைக்கு புத்தி சொல்கிறதை போல் கடிந்து கொண்டு அதை புத்தி சொல்ல வேண்டும். தீமத்தில் வாசிக்கிறது பொழுது கடிந்து கண்டனம் பண்ணி அவளுக்கு புத்தி சொல் என்று அவர் சொல்லுவார். சிலருக்கு புத்தி சொல்லை கேட்பதற்கு மனதில்லை. டசன்ட் மேட்டர், பட் யூ டூ தேட். ஒரு இளமையாக இருக்கிறாய் என்று எண்ணி விடாதே. நீ இளமையாக இருந்தாலும் உன் இளமை எவனும் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. எதையாயிலும் நீ இளமை என்று சொல்லி உள்ளே வந்து உனக்கு தேவனுக்குரிய அருவருப்பெல்லாம் செய்து அங்கே தேவனுடைய சபை கள்ளர் குகைகளாக மாற்றி காசுக்காரர்களை கொண்டு வந்து என்னென்னவெல்லாம் அவர்கள் செய்ய பார்க்கிறார்களே பார்த்தாய. பி கேர்ஃபுல், கவனம். உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உன் சகோதரன் அவனிடம் பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார்? அவனை கடிந்து கொள். அவன் என்ன செய்ய? அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இவ் டசன்ட் ரிப்பென்ட், அதை குறித்து டோன்ட் கேர் என்று சொன்னால் ஒரு 2 வருஷம் கழித்து நான் அவனை பார்த்தாலும் கூட ஹேவ் யூ ரிப்பென்டட்? யூ டன் சச் எ ஹார்ம் டு காட். தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய விசுவாசத்திற்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் எவ்வளவோ தீமை செய்தீர்களே, நீங்கள் திருந்தினீர்களா என்று கேட்க வேண்டும். மனஸ்தாபப்பட்டார். அவனுக்கு என்ன செய்யுங்கள்? அவனுக்கு மன்னிப்பாய் ஆகும். ஹல்லேலூயா. அவன் திரும்பி வந்து அதை 7 தரம் வந்து அவன் கேட்டால் கூட தட்ஸ் ரைட், மனம் திரும்பி வந்தேன் என்று சொல்கிறானே, அதன் நிமித்தம் என்ன செய்வாயாக? மன்னிப்பாயாக. தட்ஸ் ரைட் பிரதர். என் நிமித்தம் ஏற்பட்ட தெய்வத்தின் நிந்தனையை நான் யூ ஆர் ரிப்பெண்டிங், நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுபோல் சகோதர சிநேகம் என்ற ஒரு பெயரிலே அன்பை எல்லாம் அப்படியே ஒரு பாவத்தை எல்லாம் மூடி வைத்து கொண்டு உள்ளே போர்வையிலே வைத்து கொண்டு வாழலாம் என்று எண்ணி விடாதீர்கள். ஹேவ் யூ எவர் டோல்டு லைக் தேட் உங்களுடைய ஃபாதர் மதர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னீர்களாம், திஸ் இஸ் ராங், கனவுள்ள திருமணத்திற்கு விரோதமானது, டோன்ட் டூ தேன் சொன்னீர்களா? இதெல்லாம் சகோதர சிநேகத்திற்கு விரோதமானது என்று சொல்லி கொடுத்தீர்களா? அதை நீங்கள் கடிந்து கொண்டீர்களா? அது போன்ற உத்தரவாதத்தை இழக்கும் பொழுதுதான் ஒரு சபை தாய் தகப்பன் என்ற அந்த உத்தமத்திலிருந்து தவறி போய்விடுகிறார்கள். தே ஷோ பார்சியாலிட்டி, அன்பு என்ற பெயரிலே ஒரு பாரபட்சத்தை காட்டுகிறார்கள். ஆகவே ஐ grew as a dear children following the father. தகப்பனை தேவனை பின்பற்றுகின்ற குழந்தையாய் பிரியமான பிள்ளையாய் நான் வளர்ந்தபடினாலே என்னுடைய திருமண வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் ஏதோ தவறுகள் நடந்திருந்தாலும் மை லவ் நெவர் டிமினிஷ், நான் தெய்வ அன்பை பெற்றிருந்தேன், அதை குறைந்து போகவே இல்லை. சிலரை பார்த்து திருந்துங்கள், யூ ஆர் டன் சச் அ ஹார்ம் ஃபார் விச் நான் அதை குறித்து நான் என்ன கணக்கு ஒப்புவிக்க முடியும்? யூ டன் இட் அகைன்ஸ்ட் காட், ப்ளீஸ் ரிப்பெண்ட் என்று சொல்லியிருக்கிறேன். வித் ஸ்ட்ராங் வேர்ஸ், வசனத்தை வைத்து அதை காண்பித்து சொல்லத்தான் நான் செய்திருந்திருக்கிறேன். அதுபோன்று என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வளர்ந்து வர ஆண்டவர் என்னை திருத்தி அன்று முதல் இன்று வரை த லவ் க்ரோ வளர்ந்து. ஐ வாண்ட் டு டெல் யூ, நான் சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். டில் டுடே இட் இஸ் மோர் தென் 47 years, 47 வருடங்கள் ஆகிவிட்டது. 47 ரைட்.
அவர் 46 இருக்கக்கூடும். 46 இல்லை, 47 தான், 48 வந்துவிட்டு நினைக்கிறேன், சாரி. 48 வருட திருமண வாழ்க்கையிலே மை லவ் டுவர்ட்ஸ் மை ஒய்ஃப் இஸ் நாட் டிமினிஷ்ட், குறைந்து போகவே இல்லை. நிச்சயமாய் சொல்கிறேன், குறைந்து போகவில்லை. காலையில் எழுந்தவுடன் என்னுடைய ஜெபம் செய்து படுக்கையிலே ஜெபித்துக் கொள்வேன். ஜெபித்து உடனடியாக என்னுடைய மனைவியினுடைய சில காரியங்களை கவனிக்க சென்றால் அதற்கே அரை மணி நேரம் சில காரியங்களை நான் செய்ய வேண்டி வரும், சில 1 மணி நேரம் ஆகும். பட் டூ எவ்ரி திங் அவுட் ஆஃப் லவ், அன்போடு எதை செய்தாலும் அன்பாய் செய்யுங்கள் என்று சொல்கிறதை மனதில் வைத்திருக்கிறபடினால் என்னதான் செய்தாலும் ஐ டூ இட் வித் லவ். ஏதோ கடமை என்று அல்ல, என்னவோ ஆண்டவர் அன்பு கூற செய்திருக்கிறார் என்பதற்காக அல்ல. த லவ் ஆஃப் காட், த கால்வரிஸ் லவ், எனக்காக தன் பலி செலுத்தி அன்பின் கூர்ந்தாரை அந்த பலியை செலுத்தாமல் அன்பில்லை. உங்கள் சுயம் அழிந்து போகாமல், சிலுவைக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்கள் கணவனை நேசித்து விட இயலாது, உங்கள் மனைவியும் நேசித்து விட முடியாது. கிராஸ் that proclaims the love of God, that cross proclaims the love of God in me, எனக்குள்ளும் அதுதான் வேண்டும். அந்த சிலுவையிலே பலி செலுத்தி பலி செலுத்தி பலி செலுத்தி நீங்கள் வாழ்ந்தால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்வீர்கள். என்ன வார்த்தை சொன்னார்? நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, நான் என்னை சுகந்த வாசனையாய் தேவனுக்கு பலி செலுத்தி உங்களை அன்பு கூர்ந்ததை போல, லைக் எ டியர் சில்ட்ரன், பிரியமான பிள்ளைகளாய் தேவனாய் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவார். பின்பற்றலாமா? எஸ், பின்பற்றலாமா? சின்ன பிள்ளைகள் சொல்கிறார்கள், அவர்கள் சிறு பிள்ளைகள் என்றும் அவர் தான் எண்ணிக்கொண்டார்களோ? பெரியவர்கள் சொல்ல வேண்டும் தானே. அச்சம், காலங்கள் போய்விட்டதே, வீணாய் போய்விட்டது என்று ஒரு பயம் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். டோன்ட் ஃபியர் லைக் தட். காட் இஸ் ஸோ குட். ஒரு மனுஷன் 6ஆம் வேலையிலே வேலைகள் செய்கிறான். பின்பு அவன் தாமதமாய் வந்த ஒருவன் எத்தனாவது மணி வேலை செய்கிறான்? 6க்கு பிறகு சொல்லுங்கள். டான் டான் என்று சொல்லுகிற சபை இருக்க வேண்டாமா? எத்தனாம் மணி வேலை செய்கிறான்? 9ஆம் மணி வேலையிலே என்ன செய்கிறான்? வருகிறான். அவனும் வெளியே வந்தானா? வரவில்லையா? சரி, அடுத்த மணி யார் எப்பொழுது வருகிறான்? 11ஆம் மணி வேலையிலே வருகிறான். 12 மணிக்கு வேலை முடிந்துவிடும். ஜஸ்ட் 1 hour தான் வேலைக்கு வருகிறான். அந்த எஜமானை பார்த்தீர்களா? மனப்பூர்வமாய் எப்பொழுது உணர்ந்தானோ அதை உணர்ந்து வேலைக்கு வந்தவர்கள் உண்மையாக இருந்து செய்தபடினால் அந்த மீதி வேலையிலேயாவது உண்மையாக இருந்தது நிமித்தம் எல்லோருக்கும் என்ன கூலி கொடுத்தான்? 6ஆம் மணி வேலையிலே வந்தது கூலியவே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. God will reward you. At least you feel now. நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்கள் மனம் திரும்பி வந்தால், நீங்கள் 9ஆம் மணி வேலையில் இருந்தால் என்ன, அல்லது 11ஆம் மணி வேலையில் இருந்தால் என்ன, God will give you the reward. God is a God of today. அவர் தேவன், அவர் நேற்று அல்ல, இன்றைக்குரிய தேவனாக இருக்கிறபடினால் நாம் வாசித்த அந்த ஏசாயா அந்த 43ஆம் அதிகாரமாக என்ன வாசித்தோம்? ஒரு அற்புதமான வசனம் வாசித்தோம் தானே. என்ன வாசித்தோம் சொல்லுங்கள்? முந்தினவைகளை அதையெல்லாம் மறந்து விடுங்கள். அதையெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். வாண்டர் இன்னும் இப்படி என்ன சொல்ல போகிறீர்கள்? யூ ரிப்பெண்ட். மனம் திரும்புகிறீர்களா? மை லவ் இஸ் டேமேஜ் வித் மை வைஃப், மை லவ் இஸ் டேமேஜ் வித் மை சன், மை லவ் இஸ் டேமேஜ் வித் மை டாட்டர் என்று அறிந்து சரிப்படுத்தி உங்களுடைய நர்சரி கார்டனை கொஞ்சம் கொத்தி மீண்டும் வளர செய்யுங்கள். கொஞ்சம் குர்த்திய வேதவசனத்தினுடைய சாரங்களை எல்லாம் போட்டு வைத்து ஜெபம் என்ற சாரத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்ல உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி உங்கள் அன்பு வளரும்படி செய்யுங்கள். லெட் த லவ் க்ரோ இன் த சர்ச். தேட் இஸ் த கிறிஸ்டியன் சர்ச். ஒரு கிறிஸ்தவ சபை என்று சொல்வதிலே நீங்கள் இந்த தெருவிலிருந்து 5ஆம் தெருவிலே உள்ள மனுஷியை காதல் செய்வதோ அன்பு கூறுவதை கேட்கவில்லை. திருமணமாகி வந்துவிட்டீர்களே, ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாக என்றால், that is the love I have with my wife. என் மனைவி அடிக்கடி நான் சொல்வேன், என் மனைவியை பார்த்து, மனைவி பேர் சசி, சசிகலா என்பதை சசி என்று சொல்வேன். சசி, ஐ டெல் யூ ஒன் திங் என்று சொல்லியிருக்கிறேன். உன்னை தவிர வேறொரு பெண்ணை என் இருதயத்தில் நான் தொட்டதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு முறையாக 2 முறையாக சொன்னேன். ஐ டோன்ட் நோ, நியர்லி மோர் தென் 10 times, 10 குறிப்பாக குறைந்தபட்சம் 10 தடவைக்கு மேலாவது நான் சொல்லியிருப்பேன். தட் இஸ் சச் எ டெஸ்டிமனிஸ்
குட் ஃபார் மீ, எனக்கு அது நல்லது தான். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி போவதற்கும் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். ஐ ஸ்போக் இட். எஸ், பயமெல்லாம் ஒன்று வரவில்லை. சரி, இன்றைக்கு தொடவில்லை, நாளைக்கு தொட்டுவிடுவோமோ, அதில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. ஐ டோல் மை டெஸ்டிமனி ரைட் நவ். இப்பொழுது உள்ள டெஸ்டிமனி போல்டாய் அறிக்கை செய்தது உண்டு. ஒரு மனுஷன் என்னிடத்திலே கேட்டான், ஏன் சார் பாவம் இல்லாமல் வாழலாம் என்று சொன்னீர்களே என்று என்னைய விளக்கம் என்று ஒரு பெரிய எவாஞ்சலிக்கல் யூனியன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தில் உள்ள ஒரு மெயின் தலைவர் ஒருவர் என்னிடம் கேட்டார். நான் அவரை ஃப்ரெண்ட்லியாக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். சார், பாவம் செய்யாமல் வாழ்வதென்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் வேதம் சொல்வது என்னவென்று சொன்னால், ஒருவன் தேவனால் பிறந்திருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யான். எனக்குள் பாவம் இல்லை என்றும் நான் சொல்லவில்லை. நீங்கள் வீழ்ச்சியை அடைய மாட்டீர்கள் என்றும் சொல்லவில்லை. ஆனால் வில்ஃபுல்லாய், மனப்பூர்வமாய் பாவம் அவன் செய்ய மாட்டான். அவனே தீர்மானம் பண்ணி அந்த சகதிக்குள் போவதற்கு தன்னை ஆயத்தம் செய்து கொண்டு அது சர்ரென்று அந்த பாவத்திற்குள் விழுந்து தங்கி அது வாழ்வதில்லை. தட்ஸ் ரைட். அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். இஃப் யூ ஃபாலன், நான் பாவம் செய்தால் என்றால் செய்ததல்ல, பாவத்தில் ஃபால் இன்டு சின், தவறி விழுந்தால், ஜீசஸ் மை லவர், என்னை நேசிக்கிறவர், நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாக இருந்து நம்மை தூக்கி எடுப்பார். அவர் தூக்கி எடுத்து பிதாவிடத்திலே, பிதாவே, ஹி ஸ்லிப்ட் அவே, ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம், ஹி ரிப்பன்டட், அவன் மன்னிப்பு கேட்டான், மனம் திரும்பி விட்டான் என்று அவர் கேட்டு உங்களை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ரிப்பேர் யுவர் லவ் லைக் தட், உங்களுடைய அன்பை அப்படி சரி செய்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. That's a wonderful thing to say testimony against your wife and your husband in Kanamane. I love you so much. I love you my love from the beginning till today is growing. I love you more than today. ஒரு முறை என்னுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், அப்பா அம்மாவை எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைங்கப்பா. என்னப்பா எத்தனை விட சொல்லிடுறோம், அனுப்ப மாட்டீர்களே, எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தால் என்ன என்று கேட்டபொழுது, அனுப்பாமல் இருந்ததற்கு வேறொன்றும் காரணம் இல்லை, அவர்கள் ஒன்றும் வேலை செய்ய மாட்டார்களே, உனக்கு தொந்தரவு தானே என்று கேட்ட, என்னப்பா நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள், அம்மா சும்மா வீட்டிலே ஒரு சேர் போட்டு எங்கள் மத்தியிலே உட்கார்ந்தால் கூட எங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் என்று சொன்னார்கள். தட்ஸ் a beautiful thing. ஒரு வாழ்க்கையிலே அவள் எனக்கு பணிவிடை செய்தால் தான் மனைவி என்பதை, அதை ரூலை வைத்து கொள்ளாமல் எந்த நிலையிலும் அன்பு கூற பழகின ஒரு தகப்பனை அவள் பார்க்கும் பொழுது, ஒய் நாட் வி, நாங்கள் ஏன் செய்யக்கூடாது, சும்மா என் உட்காந்தாலே எங்களுக்கு பிளஸ்ஸிங் அப்பா, அம்மா அனுப்புங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். நோ கண்டிஷன் இல்லாமல் அன்பு கூர்ந்த அந்த அன்பை எண்ணி அன்றவர்கள் பேசினதை வைத்து ஐ வெப்ட், நான் கண்ணீர் விட்டு, அல்லேலூயா, தெய்வமே உம்முடைய அன்பு எங்கள் வீட்டிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல டியர் சில்ட்ரனாய் அவர்கள் பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் தகப்பனை அல்லது தன்னுடைய தெய்வத்தை பின்பற்றியவர்களாய் மாறிவிட்டார்கள். தே ஹேவ் த டிவைன் லவ், திவ்ய அன்பை பெற்றிருக்கிறார்கள். அதுபோன்று உங்களுடைய சந்ததியாய் தெய்வ அன்பிலே வேரூன்றி நல்ல தெய்வனை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாய் பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டுமா? கொஞ்சம் தவறு இருந்தாலும் ஆஸ் எ டியர் சில்ட்ரன், சிறு பிள்ளைகளை போல் அவர் கருதி உங்களை அன்பிலே வளர்க்க மாட்டாரா? அதுபோல் அன்பிலே வளருங்கள், அன்பிலே ஓங்கி வளருங்கள். கல்வாரி சிநேகத்தால் நிறைந்தால் ஒளியே இவ்வளவா என்னை அன்பு கூர்ந்தவர் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டால் தெய்வ அன்பு சேதமடைந்து விடும். எதுவும் தெய்வ அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற வசனத்தை வைத்து பாடிக்கொண்டிருக்கிற நீங்கள் அதை நடைமுறையில் வாழ்ந்துவிட வேண்டாமா? தெய்வ அன்பை இழப்பது என்பது, அயலானை நேசிக்க தவறும் பொழுது தெய்வ அன்பை இழந்து போவீர்கள். யார் ஒருவர் மீது கசப்பு எனக்கு வந்து விட்டாலும் ஐ வில் லூஸ் த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பை இழந்து விடுவேன். அதுபோன்று இல்லாதபடி மிகுந்த கவனமுள்ள வாழ்க்கையை இந்த விடத்தல் தீவு சபை வாழ வேண்டும், சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும். அவர்கள் பணம் சேர்த்து விட்டார்களா, முன்பை விட இவ்வளோ வசதியாக இருக்கிறார்களா என்பதெல்லாம் தட்ஸ் ரைட். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு குறைபட விட மாட்டார். தட்ஸ் ரைட். அது இருந்தாலுமே கூட மோர் தென் தேன், அதை விட மேலாய் உங்கள் சாட்சி எல்லாம் ஆண்டவர் சொன்னதெல்லாம், இஃப் யூ லவ் ஒன் அனதர் ஆஸ் மீ, என்னைப் போலவே தியாகம் செய்து சிலுவை எடுத்து அன்பு கூர்ந்தால், the whole world will know that you are my disciple.
அவருடைய சீசில் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இயேசு தன்னை இவ்விதமாய் அவர் தன்னையே ஒரே பேரான குமாரனை தேவன் தந்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தபடினாலே உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று அவருக்கு தொடங்கின அந்த வார்த்தை இப்பொழுது நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பை தெய்வ அன்பை காட்டுகின்றபடினாலே த ஹோல் வேர்ல்டு வில் நோ, முழு உலகமும் அறிந்து கொள்ளும். Isn't it equal to God? தேவனுக்கு சமமாய் வருகின்ற அந்த வசனத்தை பார்த்தீங்களா? அவர் நம்மை அன்பு கூர்ந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை விட மேன்மையான ஒரு பங்கை இயேசு காண்பித்து விட்டாரே. நீங்கள் அதே போலவே என்னை போலவே ஆஸ் எ டியர் சில்ட்ரன், பிரியமான பிள்ளைகளை, ஒருவரை ஒருவர் நீங்கள் பலி செலுத்தி அவரை பின்பற்றி நீங்கள் வாழ்ந்து விட்டால், ஒருவரை அன்பு கூர்ந்து விட்டால், நான் அன்பு கூர்ந்ததைப் போலவே அன்பு கூர்ந்து விட்டால், கல்வாரி சிநேகத்தை பத்திரமாய் வைத்து அதை சேதமில்லாததை அன்பு கூர்ந்து விட்டால், த ஹோல் வேர்ல்டு என்று மீண்டும் சொல்லிவிட்டார். தனக்கு சொல்லி அந்த வசனத்தை நமக்கு அப்படி ஈக்குவலைஸ் சமப்படுத்தி வைத்து விட்டார். என்னவென்று சொன்னார், முழு உலகமும் அறிந்து கொள்ளும். பின்ன சிங்கப்பூர் உள்ளவர்கள் அறிந்து கொண்டார்களா அல்லது அமெரிக்காவில் உள்ள அறிந்து கொண்டார்களா? தேர்ஸ் அ வேர்ல்டு ஆஃப் எம்பாடிமெண்ட். ஒரு உலகம் என்று இருக்கிறது. உலகம் உங்களை பயக்கும் என்று சொன்னால் அமெரிக்காக்காரன் என்னை பயக்க போய் நான் ஆஃப்டர் ஆல் என் மதுரையில் இருக்கிறேன். அது அல்ல. த வேர்ல்டு சிஸ்டம், ஹீ இஸ் பிஹைண்ட். அந்த உலகத்திற்கு பின்பாக இருக்கிறவன் பிசாசானவன், உலகத்தின் அதிபதி இருக்கிறானே. எஸ், அவன் கொக்கரித்து கொண்டு நிற்கிறான்னு பாருங்கள். இந்த உலகத்தை நேசி, தாழ பணி, அப்போது எல்லாம் தருவேன் என்று சொன்னானே, அந்த முழு உலகம் அவன் அறிந்து கொள்வான். என் தாசனை பார்த்தாயா என்று யோவோவை பார்த்து கேட்ட பொழுது, பார்த்தேன். ஓஹோ, என் தாசனை பார்த்தாயே, எப்படி அவன் உத்தமன் என்று சொன்ன பொழுது, நான் அவனை சோதித்து பார்க்கட்டுமா என்று அவன் கேட்டான். அதுபோல் பார்த்தாயா என்று இந்த உலகத்தானை பார்த்து, உலகமே, உலகத்துக்கு அதிபதியாகிய பேயே, பார்த்தாயா என் தாசனை? எல்லோரும் சண்டை போட்டு அன்பை இழந்து கொண்டிருக்கிற காரணத்திலே என்னுடைய மகனை பார்த்தாயா, என் மகளை பார்த்தாயா? பார்த்தேன். அந்த அன்பிற்கெல்லாம் போலி என்று எண்ணுகிறேன். நோ, ஏதாவது வைத்து சோதிக்க வேண்டுமென்றால் அனுமதித்து விடுவார். சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து விடுவார். ஏன், அது போன்ற சோதனை நிறைய வரக்கூடும். மனைவி அன்பு கூறாமல் இருப்பதற்குரிய சோதனை வரும்பொழுதெல்லாம் ஹி ப்ரூவ் இட், நிரூபித்தவன் காண்பிக்கிறான். மை லவ் நெவர் டிமினிஷ், இறங்கி போவதில்லை. என் எஜமான், என்னுடைய தகப்பன் அன்பு கூர்ந்ததை போலவே, தேவன் என்னை அன்பு கூர்ந்ததை போலவே, ஐ லவ் தம் டில் டு த எண்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய ஜீவகாலம் வரைக்கும் அவர்களை முடிவறிந்தும் அன்பு கூறுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. முடிவறிந்தும் அன்பு கூற வேண்டும். சொல்லுங்கள். வாழ்ந்துவிட்டால் அதுதான் சபை. இது என் சபை என்று சொல்லி மகிழுவார். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு இல்லை என்றால் ஐக்கியமும் இல்லை என்ற இந்த ஆழமான சத்தியம், அதை சகோதரன் மிக சிறு பிள்ளைகளுக்கு அதை எளிதாக புரிய வைப்பதை போன்று ஒரு தத்துவமாக அவர் பிள்ளைகளை வரிசை ரவுண்ட் பண்ண வைத்து அதை நம்முடைய கண்களாலே அதை பார்த்து ஐக்கியம் என்றால் அது எப்படிப்பட்டது என்பதை அவர் அழகாக அந்த கர்த்தர் உடைய ஞானத்தினாலே அந்த செய்கை மூலமாக நாம் யாவருக்கும் அதை நன்றாக விளங்கக்கூடிய அளவுக்கு ஐக்கியம் என்றால் என்ன என்று கூட நம்மளே அநேகருக்கு கூட இதுவரைக்கும் அதனுடைய காரியங்களை தெரியாமல் இருந்திருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு அது யாவருக்குமே அது புரிந்திருக்க முடியும். வேதத்தை படிக்க தெரியாத, வாசிக்கவே தெரியாத, இல்லாவிட்டால் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள கூட தெரியாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கூட ஐக்கியம் என்றால் என்ன என்பது அப்போது செய்த அந்த பிள்ளைகளை வைத்து அங்கே காண்பித்த அந்த காட்சியிலே அதை அழகாக அதை புரிந்து கொண்டிருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? எல்லோருக்கும் ஐக்கியம் என்றால் எப்படிப்பட்டது, அன்பு இல்லை என்றால் ஐக்கியம் இல்லை என்பது எல்லோருக்கும் நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அந்த
சம்பவத்தை பார்த்து அந்த செய்கையை பார்த்து பின்ன இருக்கிற சகோதர சோரிகள், முதிர் வயதில் இருக்கக்கூடிய சகோதர சோரிகள் எல்லாரும் நன்றாக புரிந்து கொண்டீர்களா? இன்னும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே சொல்கிறீங்க, எல்லாரும் இன்னும் புரிந்து கொள்ள முடியலையா? எல்லாரும் விளங்கினா எல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்றால் பிரதர்களோடு பேசி பழகி அது நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அன்பு என்பது கொஞ்சம் இடைவெளிகள் அங்கே இருந்தது. ஆனால் ஐக்கியம் என்கும் பொழுது அவர்களுடைய இடைவெளிகள் குறைந்து அவர்கள் கரங்கள் அவர் ஒன்றோடு ஒன்று கோர்த்து அவர்கள் நெருங்கி வந்தது. அந்த ஐக்கியம் என்கின்ற அந்த நெருக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பிரசன்னமாகி அவர் நடுவிலே இயேசு இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த இயேசுவை அவர்கள் நெருங்கும் பொழுதுதான் அன்பு என்கின்ற அந்த வாழ்க்கையிலே கூட சின்ன இடைவெளிகள் இருந்தாலும் ஐக்கியம் என்கின்ற அந்த வலிமை நிறைந்த அந்த வாழ்வு எல்லோருக்கும் அது சாத்தியமாகக்கூடிய ஒரு அழகான ஒரு நல்ல உதாரணத்தை அந்த சகோதரன் காண்பித்தார். அதை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய ஒரு காரியம் வந்தது. இயேசுவனிடத்திலே வேவு பார்க்கின்றவர்கள் வந்து ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா பிள்ளையா, அங்கே ஒரு வெள்ளிக்காசை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த வெள்ளிக்காசில் இந்த பக்கத்தில் உள்ளது யாருடைய சின்னம், இந்த மறுபக்கத்தில் உள்ளது யாருடையது என்று அதை அவளிடத்திலே கேட்டு விட்டு ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதே போன்றுதான் அந்த காலையில் சகோர் மூலம் செய்த அந்த காரியத்தை பார்த்து நான் மிக ஆச்சரியப்பட்டேன். ஏன் என்றால் அந்த ஐக்கியம் என்பது அந்த அளவுக்கு நம்முடைய சபையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அது வலிமை கொண்டு இருக்கவில்லை என்றால் இந்த சபை வாழ்வு என்பதும் அது சாத்தியமற்ற ஒன்றை போலதான் இருக்க முடியும். ஆகையால் இடைவெளிகள் அது எந்த அளவுக்கு குறைய முடியும்? இருதயம் நாம் ஒன்றாய் இருந்தாலும் நம்முடைய இருதயம் தூரமாய் இருக்கக்கூடிய காரியம், அந்த இருதயத்தை சமீபமாக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ஐக்கியம். அதாவது ஒரு செடியிலே ஒரு கொடி அது பின்னி பிணைந்து இருப்பதை போன்றுதான் ஐக்கியம். அந்த கொடியை அந்த செடியிலிருந்து அந்த கொடியை அப்படியே கழற்றி அதை விட்டுவிட்டால் தொப்பண்டு அதை என்ன செய்துவிடும், அந்த கொடி அப்படியே தொப்பண்டு கீழே நிலத்தில் விழுந்து விடும். ஆனால் அதே கொடி செடியோடு இணைத்து விட்டால் அது ஸ்ட்ராங்காய் அப்படியே நிமிர்ந்து நிற்பதை போன்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்வு இணைக்கப்படவில்லை என்றால் இந்த ஐக்கியம் என்கின்ற இந்த வாழ்க்கை கூட அது தொப்பண்டு கீழே விழுந்து கிடப்பதை போன்றுதான் எங்களுக்குள் இருக்க முடியும். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கலாம், ஒன்றாய் பேசலாம், ஒன்றாய் சேர்ந்து நாங்கள் ஆராதனைக்கு வரலாம், விசுவாசத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், சபை காரியங்களை செய்யலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் இருதயம் அது ஒன்றாக இருக்கின்றதா? அது அந்த ஐக்கியம் எப்படி அது கட்டப்பட முடியும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை எந்த அளவுக்கு நாங்கள் நெருங்கி அவரோடு நாங்கள் உறவாடுகின்ற வாழ்வு, அதாவது ஆண்டவராய் தேவனை எந்த அளவுக்கு நாங்கள் அன்பு கூர்ந்து வாழுகின்றோம், அந்த அன்பை குறித்து தான் நான் ஆழமாக தேவனுக்குள்ளே நான் சிந்திக்கும் பொழுதெல்லாம் தான் நான் அந்த அன்பிலே தான் அன்பை குறித்தெல்லாம் சில சூழ்நிலைகளிலே ஆவியானவர் எனக்குள்ளே சில அந்த பாடல் பேரன்பின் கீதங்கள் பாடல் வரிகளிலே கூட அந்த அன்பிலே குறித்து சில வரிகளை எழுதும்போது கூட இந்த உலகத்திலே நான் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரியும் போது கூட நான் மரித்தால் கூட அந்த மரணத்திலே கூட மரித்து நான் இருக்கும்போது கூட உம்மை நான் நினைத்து கொண்டே இருப்பேன். மரித்து விட்டால் எல்லாமே முடிந்து விட்டது என்று அதுதான் உலகத்தினுடைய நியதி. ஆனால் அந்த மரணத்திலே கூட நான் மரித்து விட்ட பிற்பாடும்
ஆண்டவரே உம்மை நான் நினைத்து கொண்டிருப்பேன் என்று அவ்வாறு அந்த அளவுக்கு அந்த அன்பை தேவனை நேசிக்கின்ற அந்த வாழ்வு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது எத்தனை சகோதர சகோதரிகளை நான் என்ன செய்ய முடியும்? என்னோடு சமீபமாக என்னுடைய இருதயம் அவர்களுக்கு சமீபமாக இருக்க முடியும். இரவு ராத்திரி மீட்டிங் முடிந்த பிற்பாடு ஒரு சகோதரி இவ்வாறு என்னிடத்திலே பேசினார். அவர்களுடைய வாழ்க்கையிலே சில ஒரு பிரச்சனை நடந்ததுனாலே தன்னோடு சில விசுவாசிகள் தன்னோடு பேசுகிறதில்லை, தன்னோடு கதைப்பதில்லை அப்படி என்று சொன்னார்கள். நீங்கள் அவங்களிடத்திலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் இரவு அவர்களுக்கு பதில் சொன்னேன், காலையிலே நாம் பேசுவோம், காலையில் சந்திப்போம். ஆனால் நான் காலையிலே அவளிடத்திலே பேசவே இல்லை. ஆனால் தேவன் இங்கே பேசியிருக்கின்றார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நம்மளே கரிசனை உடையவராக இருக்கிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் நீங்கள் யாராக இருந்தாலும் ஐக்கியம் என்பது அது ஆண்டவரை கிட்டி சேருகின்ற வாழ்க்கையிலே தான். அந்த ஐக்கியம் நமக்குள்ளே ஒருவரோடு ஒரு குறைபட்டிருக்கின்றால் நாம் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரிடத்திலே தூரமாய்த்தான் நிற்கின்றோம். நாம் நமக்கு நாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் மார்க்குகளை போடக்கூடாது. அதுக்கு தேவன் தான் அதுக்கு மார்க்கை போட வேண்டும். ஆகையால் நாம் என்ன செய்கின்றோம் என்கின்ற பகுதியிலே நாம் மற்ற அடுத்த சகோதரர்களோடு நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? நாம் எல்லாம் தீர்க்க தரிசனம் வரைக்கும் அந்நிய பாஷை பேசலாம், எல்லாவற்றையும் வியாக்கியானம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அன்பில்லை என்றால் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்வை கொண்டு நாம் எதை நாம் சாதிக்க முடியும்? ஆகையால் சபையிலே தேவன் தேவையான ஒன்றை நமக்கு ஆழமாக தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகாக அதை காண்பித்திருக்கின்றார். ஆகையால் அதை நாம் எல்லோரும் இந்த வாழ்வை கவனத்திலே நாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு யார் நம்முடைய வாழ்க்கை எந்த குடும்பத்திலே கணவன் மனைவியாய் பிள்ளைகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், எந்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஐக்கியம் என்பதை ஆணித்தரமான அதை ஊன்றுகோலாக வைத்துக்கொண்டு அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையிலே சின்ன விரிசல் கூட ஏற்படக்கூடாது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தரை நாங்கள் கிட்டி நெருங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நெருங்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் நான் உங்கள் அன்பாக இருப்பதைப் போல நீங்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற அந்த அன்பு எங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியத்தை தர முடியும். அந்த ஐக்கியமே சபையை இன்னும் தேவனுக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்டு இன்னும் வருகிற காலங்களிலே கர்த்தருக்கென்று ஒரு வல்லமை நிறைந்த சபையாக ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னையும் ஆசீர்வதித்தார். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். இந்த வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் இதை நாங்கள் ஆழமாக நிதானித்து கொண்டவர்களாக ஐக்கியத்தை கட்டி எழுப்புவோம். நம்முடைய இடைவெளிகள் அது நன்றாக குறுகி ஆண்டவரை நெருங்கி நாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய அந்த ஆவிக்குள்ளே நம்முடைய இருதயம் ஒருவரோடு ஒருவர் சமீபமாய் நெருங்கி வரட்டும். கர்த்தர் அந்த ஆவியிலே சபையை ஆசீர்வதிப்பாராக. நான் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நான் தேவன் நாட்களின் கூடி வந்த நாள் தொடங்கி இது வரைக்கும் என் இதயத்தை சுத்திகரிக்க முடியாத எனக்கு உதவி செய்தார். இந்த பூமியில் என் அறியாமையிலிருந்து தேவன் என்னை விடுதலாக்கினார். அறிந்தும் என்னுடைய ஏழாமையான காரியங்களிலிருந்து தேவனை விடுதலாக்கினார். நான் அறிந்தும் தேவனை நான் கனப்படுத்தி வாழக்கூடிய காரியங்களில் என்னை கர்த்தர் உற்சாகப்படுத்தினார். இந்த 3 காரியத்தையும் தேவன் எனக்கு நாட்கள் இதுவரைக்கும் தேவன் செய்தார். அதனால் இங்கே ஒன்று நான் அறியாமையான காரியம், அறிந்தும் என்னுடைய இயலாமையான காரியம். அடுத்தது நான் அறிந்தும் தேவனை கனப்படுத்தி தேவனை அன்பு கூர்ந்து வாழக்கூடிய காரியம். இந்த 3லும் தேவன் என்னை
உற்சாகப்படுத்தினார். அறியாமையான காரியங்களுக்கு தேவன் என் வாழ்க்கையிலே மனந்திருமலை தந்தார். அறிந்தும் என் இயலாமையான காரியங்கள் மத்தியில் தேவன் எனக்கு வைராக்கியத்தை தந்தார். அறிந்தும் நான் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தில் தேவன் என் இதயத்தில் தாழ்மையை தந்தார். இந்த மூன்றும் என் வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும். இந்த நிறைவான ஒரு காரியம் எதுன்னு சொன்னால், இந்த நாட்களில் பார்த்த பிரகாரம் தேவன் தம்முடைய அன்பை குறித்த காரியத்தை காண்பித்தார். அதாவது நான் இதை கேட்கும்போது என்னிடம் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. சங்கீத புஸ்தகம் 122 ஒரு வாசியுங்கள். சங்கீத புஸ்தகம் 122 சங்கீதம், பக்கம் 751, பக்கம் பழைய ஏற்பாடு பக்கம் 751, சங்கீத புஸ்தகம் 122 அதிகாரம் 122 அதிகாரம் 751 பக்கம். பொருங்கள் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நான் இந்த வசனத்தை நாட்கள் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னதை போல், நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் எண்ணிக்கொள்வார்கள். மிக ஆரோக்கியமான வசனம். அந்த வசனத்துக்கு ஒத்ததாக இதை சிந்திக்க முடியாத தேவன் உதவி செய்தார். உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொன்னால், அரண்மனை என்று சொல்லும்போது என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, என் இதயம், என்னுடைய தேவன், இந்த பூமியில் மனுஷர் காண முடியாத தெய்வம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. அரண்மனை என்று சொல்லும்போது ஒரு குடும்பம், ஒரு சபை, ஒரு கூட்டு வாழ்க்கையின் ஒரு நிலைப்பாடு. இந்த நிலையில் நாம் முக்கியமானது அன்பு. என் அலங்கத்துக்குள் சுகம் இருக்க வேண்டும் சொன்னால், நான் தேவனை அதிகமாக அன்பு கூற வேண்டும். தேவன் அன்புக்காகத்தான் நான் பிராசப்பட வேண்டும். தேவன் அன்பை வைத்துத்தான் என் இதயத்தை தேவனுக்கு முன்பாக நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் அன்பை வைத்துத்தான் என்னுடைய இதயத்தில் என்னை இதயத்தை புதுப்பிக்க வேண்டும். இது அலங்கம் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அரண்மனை என்று சொல்லும்போது ஒரு குடும்பம், ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், அதாவது அந்த குடும்பத்தில் 4 பிள்ளை இருக்கலாம், அல்லது 3 பிள்ளை இருக்கலாம், அளவிட்டால் 2 பிள்ளை இருக்கலாம், 1 பிள்ளை இருக்கலாம். அது ஒரு அரண்மனை போல் இருப்பதை இந்த வேதம் குறிப்பிடப்படுகிறது. இந்த அலங்கத்துக்குள்ளும் அரண்மனைக்குள்ளும் பிரதமமாக இருப்பது அன்புதான். இந்த பூமியில் தேவனுடைய அன்பு மிக ஆரோக்கியமானது. அதேபோல் அரண்மனைக்குள் இருக்கக்கூடிய அன்பு மிக ஆரோக்கியமானது. அது நாளாந்த வாழ்க்கையிலே, எங்களை சொந்த வாழ்க்கையிலே அது ஜீவனாக என்ன கர்த்தருடைய மனந்திருமலை வைத்து ஒரு மனுஷன் அதை தன் வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதெல்லாம் இங்கே கூடி வந்திருக்க நாம், பொதுவாக சபையாக கூடி வந்திருக்க நாம் அன்பு கூறுவது மிக முக்கியமானது. தேவனுக்கு முன்பாக அது ஜீவனோடு இருக்க வேண்டும். அதெல்லாம் அன்பு கூறுவதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். நாம் அன்பு கூறுவதற்கு 2 நபர் வேண்டும். ஒன்றில் என்னை பொறுத்த மட்டும் ஒன்று நான், அடுத்த இன்னொரு நபர். இந்த அன்பு கூறக்கூடிய விஷயத்தில் ஒன்றில் நான் அன்பு கூறுவதற்கு நான் பலவீனமாக இருப்பேன். அல்லவிட்டால் என்னை சார்ந்த அடுத்த நபர் என்ன அன்பு கூறுவதற்கு அவர் பலவீனமாக இருப்பார். பொதுவாக தேவனுடைய ஜனங்கள் என்று எங்களுடைய பகுதியை வைத்துக் கொள்வோம். அப்படி சூழ்நிலை இருக்கும்போது நான் அன்பு கூறுவதற்கு நான் பலவீனமாக இருந்தால், நான் மிக கரசனோடு நான் மனம் திரும்பி செயல்படும் விதம் என்ன எப்படி இருக்க வேண்டும்? அது மிக நீதி உள்ளதாக இருக்க வேண்டும். நான் ஒரு அன்பு கஷ்டப்பட்டால், தொழில் பிரச்சனையில் நான் ஒரு உதாரணத்துக்கு தொழில் பிரச்சனை அன்புறதுக்கு நான் கஷ்டப்பட்டால், என் சிந்தையை நான் தேவனை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நபரை அன்பு கூறுவதற்கு கடினப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்ற நிலை வரும்போது நிச்சயமாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். அதை பலவிதத்தில் உதவி செய்வார். அதில் ஒரு விதம்னு சொன்னால், நான் ஒரு நபரை குறிப்பாக நான் சூசபுரரை அன்புற தவறிவிட்டேன்னு வைத்துக்கொள்வோம். அன்புறதுக்கு எனக்கு என் வாழ்க்கையில் இயலாமை இருக்க வைத்துக்கொள்வோம். இப்போது அவரும் என்னை போல் ஒரு தொழிலோ அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்க வைத்துக்கொள்வோம். நான் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், அந்த நபருக்கு என்னுடைய முழு ஆலோசனையை நான் கொடுக்க வேண்டும். அதாவது தொழில் விதத்தில் நான் பொறாமைப்படுகிறேன், அல்லவட்ட அவள் ஏதோ விதத்தில் குற்றம் சாட்டுகிறேன்,
அல்லாவிட்டால் ஏதோ விதத்தில் அவரை நான் அன்பு கூறுவதற்கு நான் எதிர்த்தல் கஷ்டமாக இருக்கிறேன் வைத்துக்கொண்டால் அந்த தொழில் பிரச்சனையில் உண்டான காரியத்தில் நான் என்னால் எவ்வளவு உதவி செய்ய வேண்டும். சில என் சரியத்தில் அவரை நேசிப்பதற்கு நான் பிராசப்படலாம், பணத்தை கொடுத்து பிராசப்படலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய ஆலோசனைகளை கொடுத்து முழுவதுமாக கொடுத்து பிராசப்படலாம். இப்படி நான் ஒவ்வொரு நாள் 1 நாள் 2 நாள் 3 நாள் பிராசப்படும் போது அந்த அன்பில் சுபாவம் என்ன செய்யும், என்னை விட்டு கடந்து போவதை நான் பார்த்துருக்கிறேன். இப்படி தான் நான் இருக்கக்கூடிய இடங்களின் மத்தியில், நான் பழங்கக்கூடிய இடங்கள் மத்தியில், என் வாழ்க்கையிலே என்னை அன்பு கூறாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் என்ன நான் செயல்படும் விதம்னு சொன்னால், அவர்கள் இவ்வளோதான் அன்பு கூறக்கூடிய அன்பு கூறாத ஜனங்களாக இருந்தால் கூடி நான் அன்பு கூறுவதற்கேற்ற வழிகளை ஏராளமாக செய்திருப்பேன். செய்வதை நான் 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 அறிந்திருக்கிறேன், பிராசப்படுவேன். அவர்கள் மீது பொறாமை வந்து விட்டால், ஆனால் அல்லாவிட்டால் அவர்கள் எங்கள் மீது பொறாமைப்பட்டால், இப்படிலாம் அன்பு கூறுவதற்கு என்று பிரதர் சொன்னை போல் ஜீவ ஒளியாக என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் ஏராளமான விதத்தில் என் அலங்கத்துக்குள்ளே என்ன நான் சமாதானத்தை உருவாக்கி கொள்வதற்கு இந்த உலகத்தை அதிகமாக பிராசப்படுவேன். ஒரு முறை ஒரு சகோதரன் என்னை அவர் எனக்கு நெருங்கிய ஒரு சகோதரன், அவர் என் பல விதத்தின் மீது அவர் பொறாமைப்படுவதையும் கோல் சொல்வதையும் நான் அறிந்தேன். இப்போது நான் அவரோட பிளங்குவதற்கு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் அதிகமாக முடிவெடுத்தேன். நான் என்னுடைய பணத்தை அவரிடம் இழக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முழு ஆலோசனை அவருக்கு பிரயோசனமான முழு காரியத்தையும் கொடுக்க ஆரம்பித்தேன். அவருக்கு என் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தேன். என்ன காரணம்னு சொன்னால், என்னில் இருக்கக்கூடிய அன்பெற்ற சுபாவம் என்னை விட்டு போக வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய பொறாமையின் எதிர்ப்பை நான் சந்தித்தாலும் நான் அன்பு கூற வேண்டும். என் அலங்கத்துக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். அந்த உலகத்திலே அன்பு கூறுவதற்கு அடையாளம் உங்கள் அலங்கத்துக்குள் சுகமும் அரண்மனைக்குள் சமாதானம் இருக்கக்கூடிய வழியை என்ன அதிகமாக இந்த உலகத்திலே பிராசப்படக்கூடிய நபர்களான் இந்த உலகத்திலே அன்பில் என்ன எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் தேவனை அன்பு கூறுவதும் ஜனங்களை அன்பு கூறுவதும், எங்களுக்கு பிற சொன்னை போல் அயல் வீட்டுக்காரர், எங்களுடைய சக நபர்கள், அளவட்டால் குடும்ப மனைவி பிள்ளைகளை அன்பு கூறுவது மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அதில் பிரச்சனை ஏற்படும், தோல்வி ஏற்படும், குற்றச்சாட்டுகள் அதிகமாக உருவாகும், குறை சொல்லுவல் அதிகமாக உருவாகும். அவர்கள் இந்த பூமியில் இதயத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு ஒன்றை பேச ஆரம்பிப்பார்கள். பல வழியில் நான் இங்கே வந்த நாட்களிலே இங்கே சபையாக நீங்கள் கூடி வந்தாலும், ஆனால் இதயத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு அன்பிலா சுபாவங்களை நான் பேசுவதை நான் அறிந்திருக்கிறேன். அது தவறு. நீங்கள் அலங்கத்துக்குள் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும்னு சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இதயத்தில் அன்பிலா சுபாவத்தை அதிகமாக நீக்க வேண்டும். அலங்கம் தேவன் காணுகிறார், நான் அடுத்தவளை அன்புற காரியத்தை தேவன் என்னுடைய இதயத்தை காணுகிறார் என்ற பயபக்தி எனக்கு வேண்டும். அதான் முக்கியம். அதான் நான் 3 நாளும் தேவன் என்னோடு பேசின காரியம்னு சொன்னால், உன் இதயத்தை நீர் கவனமாக நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ பலவீனப்படலாம், அது தவறில்லை. ஆனால் என்னுடைய இயலாமைகள் இருக்கலாம், எனக்கு தவறில்லை. ஆனால் என் இதயத்தை நான் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதான் இங்கே கிட்டத்தட்ட 100 பேருக்கு அதிகமாக இங்கே இருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கையிலே நாம் கலகலந்து பிளங்குகிறோம், ஒருவருக்கொருவர் நாம் சிரிக்கிறோம், கதைக்கிறோம், நாம் ஒருவரும் ஒற்றுமை இருப்பதை போல் இருக்கிறோம். ஆனால் அலங்கத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், சுகம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அதை தான் நான் அதிகமாக பிராசப்படுகிறேன். நான் சொன்னதை போல் ஒரு நபர் உங்கள் தொலை மீது பொறாமை ஏற்பட்டால் அந்த நபரை அன்பு கூறுவதற்கு அதிகமாக என்ன செய்யும், எங்கள் அலங்கத்துக்குள் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். எங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டும், குறை சொல்லுவதை விட்டுவிட வேண்டும். தேவனுக்கு உண்மை என்னை ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யும், நான் நேசிக்கூடிய வழியை அதிகமாக உருவாக்க வேண்டும். ஏன் பல வழி இருக்கிறது. இன்றும் முன்பக்கத்திலும் குத்தக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள், பின்பக்கத்திலும் குத்தக்கூடிய ஜனங்கள் இன்று நிறைய இருக்கிறார்கள், ஏராளமாக இருக்கிறார்கள். அயல் வீட்டில் இருப்பார்கள், கூடி வரக்கூடிய சொந்த பந்தங்கள் இருப்பார்கள். சில வேளை பிறர் சொன்னதை போல் மனைவி சொந்த புருஷனோடு கதைப்பது மிக கஷ்டப்படுவாள். ஆனால் ஒரு பிற வீட்டில் ஒரு அடுத்த நபர், ஒரு அடுத்த ஆணோ அடுத்த பெண்ணோ வரும்போது மிக தான் பாசமுள்ள ஒரு மனைவி போல் தான் பாசமுள்ள ஒரு நபரை போல் மனைவி வீட்டில் கதைக்கும் போது ஒரு கணவன் பார்க்கும்போது எப்படி இருக்கும், மிக குழப்பமான ஒரு நிலை. இந்த நிலையில் ஒரு கணவன் என்ன செய்ய முடியும், அதிகமாக தேவனை நாடிய அலங்கத்துக்குள் தன் வாழ்க்கையிலே
அவன் சந்தோஷமாக இருக்கும், சமாதானம் இருக்கும், சுகமாக இருக்கக்கூடிய வழியை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு பகுதி. அதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன். அதைத்தான் இன்று மட்டும் என்னுடைய இயலாமையில் எல்லாத்திலும் நான் என்னை சரிபடுத்திக் கொள்வதற்கு இன்று மட்டும் கர்த்தருடைய இலக்கத்தினால் பிரயாசப்படுகிறேன். அதனால் அந்த பூமியில் சமையாக குடிவரக்கூடிய நீங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். இந்த பூமியில் கதைப்பது சரிபோல ஏராளமாக இருக்கும், சரியை போல் இருக்கும். ஆனால் உங்களோட அலங்கத்துக்குள்ளே நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த அலங்கத்துக்கு சுகமாக இருக்க வேண்டும் சொன்னால், ஆண்டவரே நான் அன்போடான் இருக்கிறேன், உங்கள் அன்பு என் இதயத்தில் இருக்கிறது என்றதே மிக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொருத்தரும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான காரியம். பிரதர் சொல்லும்போது என் குடும்பத்தில் நான் இதுவரைக்கும் வாழ்ந்த விதம் தேவனை அன்பை வைத்துத்தான் வாழ்ந்தேன். அதுதான் அந்த அலங்கத்தில் ஒரு மனுஷன் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு விதம். அதே போல் இங்கே நாம் ஏராளம் விதத்தில் சந்தோஷமாக இருப்பதைப் போல், ஐக்கியமாக இருப்பதைப் போல், ஒரு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நாம் அதை காண்பித்துக் கொள்ளலாம். அதெல்லாம் தேவன் 100% ஒரு நாளும் சரி போட மாட்டார். நான் ஒரு நபரை அலங்கத்துக்குள் நேசிக்கிற விதத்தை வைத்துத்தான் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே தேவன் உச்சாமல் ஆவியினாலே என்ன செய்வார், தாங்குவார். அவர்களுக்கு தான் தேவன் சபையில் பொறுப்பை கொடுப்பார். அவர்களை கொண்டான் தேவன் தன் சபையை நேசிப்பதற்கு என்ன செய்வார், இந்த பூமியில் அவர்கள் மத்தியில் தேவன் கிரிய செய்வார். அன்றிலிருந்து நான் இடம்பெயர்ந்து வந்த நாளிலிருந்து இன்று மட்டும் தேவன் இயேசுவை போல் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை கேட்ட நாளிலிருந்து இதெல்லாம் என் இதயத்தில் பார்த்த காரியம், அலங்கத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், நீ இந்த உலகத்தில் அன்புள்ளதாக இருக்க வேண்டும். இன்று மட்டும் என்னுடைய அஸ்திவாரம் அடித்தளமாக இருப்பது இந்த உலகத்தில் தேவனை அன்பு கூறுவது, ஜனங்களை என் அலங்கத்தில் சரியாக அன்பு கூறுவது. இதை விட்டு எப்போ நான் தவறுகிறனோ அப்போ எனக்கு சமாதான குலைச்சல் உண்டானதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் நான் என்ன காரியத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். காரியம் என்ன சொன்னால், நானும் மறந்திரும்புகிறேன். அலங்கத்துக்குள் சந்தோஷமும் அரண்மனைக்குள் சுகமும் இருக்கக்கூடிய வாழ்க்கை மிக பாக்கியமானது. அது தேவனிடம் தொடங்கி அது அரண்மனை என்று சொல்லும்போது குடும்பம், மனைவி, பிள்ளைகள், ஒரு சபை, ஒரு கூட்டு வாழ்க்கை, அல்லாவிட்டால் ஒரு தொழில் ஈடுபடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கலாம். இந்த நிலையில் அன்புலாம் எப்படி வாழ வேண்டிய நிலையின் அதிகமாக தேவன் தேவன் என கற்றுத்தருவதற்கு நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். என்னை வெளியே கொண்டு போய் பேசிவிட்டு உள்ளுக்கொண்டு வைத்துக்கூடிய ஜனங்களோடு நான் பழங்கியிருக்கிறேன். அது எனக்கு தெரிந்தவுடன் எனக்கு ஆச்சரியம். நான் எதுக்கு பிரயாசப்படுவேன், என் அலங்கத்துக்குள் நான் அன்பாக இருப்பதற்கு பிரயாசப்படுவேன். அந்த நபருக்காக நாங்கள் முதல் வாசித்தோம், எருசலேமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சொந்த சகோதரர்கள் எருசலேம் சொல்லும்போது தேவன் வாசமாக இருக்கக்கூடிய இடம். இங்கே ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஜனங்கள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் வாசமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள். அது எருசலேம். அந்த எருசலேமாக இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எதுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும்? அன்றுவரே இவர்கள் உங்களுடைய அன்பிலே இவர்கள் வளர வேண்டும், ஒருவர் அன்பருக்கூடிய இதயத்திலே வளர வேண்டும். அதைத்தான் நாம் முதல் வசனத்தில் பார்த்தோம். நீங்கள் எருசலேமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அப்போது என்ன செய்வீர்கள், சுகமாக இருப்பீர்கள். இது என்ன காண்பிக்கிறது? எருசலேம்னு சொல்லும்போது தேவன் வாசம் செய்யக்கூடிய ஜனங்கள், தேவன் வீட்டிற்குரிய ஜனங்கள். நானும் நீங்களும் தேவன் வீட்டுக்குரிய ஜனங்களாகத்தான் தேவன் எங்களை என்ன செய்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால் அந்த பூமியில் அவர்களுக்காக அவர்களை ஒரு அன்பு கூறுவதற்கு நாங்கள் பிராசப்படும் போது, எங்கள் சிந்தையில் செலுத்தும் போது, முறுமுறுப்பில்லாமல் வாழும்போது, கசப்பில்லாமல் வாழும்போது, பொறாமைப்படாமல் வாழும்போது, ஒரு பெருமை கொள்ளாமல் வாழும்போது, இவர் என்னை நேசிக்கவில்லை, இவர் என்னை பார்க்கவில்லை, இவர் என்னை சிரிக்கவில்லை, இவர் என்னோட கதைக்கவில்லை, இவரை ஒதுக்கி விடுகிறார், என்னோட சொந்தம் உதவி செய்யவில்லை, எனக்கு அண்ணா உதவி செய்யவில்லை, அவர் வசதியாக இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு துளி கூடி முறுமுறுக்காமல் தேவனே சார்ந்து வாழக்கூடிய அன்புள்ள ஒரு இதயம். அதான் அந்த உலகத்தில் ஒரு மனுஷனை என்றைக்கும் பாதுகாக்கும். அவன் தான் என்ன செய்வான், அவன் சுகமாக இருப்பான், அரண்மனைக்குள் சுகமாக இருப்பான், தேவன சபையில் சுகமாக இருப்பான், அலங்கத்துக்குள் சுகமாக இருப்பான். ஆனால் இன்று அது இல்லை. ஜனங்கள் எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிறார்கள், குறை சொல்வது, குற்றஞ்சாட்டுவது. இந்த உலகத்தில் ஒரு சௌரன் சரியாக ஒன்றை செய்யும்போது அதில் ஏதாவது குறை பிடிப்பது, குறையை நாங்கள் நினைப்பது தவறில்லை.
நான் அடிக்கிறதோ சொல்வேன், நீ எங்கே சென்றாலும் நிதானித்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களை கரைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் எங்கே சென்றாலும் நிதானிப்பேன், ஆனால் என்னை நான் கரைவிடாமல் என்ன செய்வேன், என் அலங்கரத்தை பாதுகாத்துக் கொள்வேன். நிதானத்தை பிற்பாடு நான் எப்படி அந்த நபருக்கு உதவி செய்யலாம், அந்த எருசலேமுக்கு உதவி செய்யலாம் என்றதை நான் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வேன். ஆனால் அளவிட்டால் பறையாமல் இருந்து விடுவேன். அதே போல் அந்த பூமியில் அன்பிலே என்ன செய்யும், நீங்கள் தேவன் கற்றுத்தந்த பிராணம் வாழ வேண்டும். நான் மனுஷனாக நான் போதிப்பதையும் காட்டி தேவன் உங்களுக்கு அன்பிலே வளர்வது கற்றுத்தருவதற்கு அதிகமாக இருக்கும். அதைத்தான் நான் நம்புகிறேன். என்றால் யாரும் என் அன்பில் வளர்வதற்கு எனக்கு கற்றுத்தரவில்லை, தேவன் எனக்கு கற்றுத்தந்தார். அதனால் இந்த பூமியில் என் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏறாமல் இருக்க வேண்டும், இருப்பதை தேவன் விரும்புகிறார். அதனால் நான் முடித்துக் கொள்கிறேன். நானும் இரு நாட்களில் என்ன செய்யும், அலங்கத்துக்குள்ளே நான் சோமா இருக்கும், அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதற்கு தேவன் என்னை அதிகமாக இரக்கம் பாராட்டுவார், தயவு பாராட்டுவார். என் அறிந்த காரியத்திலும் அறிந்தும் என்னுடைய இயலாமை காரியத்திலும் என்ன செய்வார், கர்த்தர் இரக்கம் பாராட்டி தன்னுடைய கிருபை வைத்து என்னை விடுதலை ஆக்குவார். நான் நம்புகிறேன் தேவன் தாமே எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பார். ஆமென்.